வரவேற்புரையை வழங்க டாக்டர் அரசு செல்லையா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பண்பாட்டு பயணத்தின் 13வது வார நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ கச்சேரி களை கட்டிச்சுன்னு முன்னாடி ஒரு முறை சொன்னேன். அத மொமெண்டம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அத காம்பவுண்ட் எஃபெக்ட்ங்கிற புத்தகத்துல டேரன் ஹார்டி ரொம்ப அழகா சொல்லுவாரு. அந்த காம்பவுண்ட் எஃபெக்டே ஐன்ஸ்டைன் சொன்னதுதான். ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருந்தா அது இட் வில் பிக் அப் ஸ்பீட் அதுங்கிற மாதிரி. அதுல பிக் மோ அப்படிங்கிறாரு மொமெண்டம். அதுல நம்ம வந்துட்டோம். இப்போ ஆப்பிரிக்காவில் துவங்கி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், திராவிட மகாராஷ்டிரா, திராவிட குஜராத், இடம்பெயரும் இடப்பெயர்கள், சங்க இலக்கியம், கடைசியில 17வது அத்தியாயம் கீழடி முடியுது. இந்த அருமையான பயணத்துக்கு ஆதரவாக இந்த பயணத்துக்கு நம்ம அழைத்து செல்ல ஒரு அருமையான புத்தகத்தை 30 ஆண்டுகளா எழுதி அதை எழுதுனது மட்டும் இல்லாம அருமையான பதிப்பிட்டு இப்போ நம்ம கூடயும் உடனே ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டிருக்கிற திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதுல ஒரு காரியம் மட்டும் சொன்னேன். நாங்க தகடூர் புத்தக பேரவையில இதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தோம். பல இடங்கள்ல இந்த மாதிரி படிக்கிறாங்க, வெவ்வேறு வகையில படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜெயாமாறன் கூட கலந்துட்டு இருக்காரு, அதை சொன்னாரு. அதுல தகடூர் புத்தக பேரவை 4 இயல்கள் சேர்த்து ஒருத்தர் பேசுற மாதிரி. நான் கடைசி 4 எடுத்துக்கிட்டு உரையாற்றினேன் ஒரு உரை. அதை கடைசி உரையா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் நிறைவுரையா எல்லாத்தையும் சேர்த்து பேசினார். அந்த பேச்சு 3 மணி நேரம் போனுச்சு. நான் ரொம்ப வியந்து போய் அது உணர்ச்சிபரமான பேச்சு. அந்த பேச்சிலேயே கடைசியில தொண்டை கரகரப்புலாம் எனக்கு தெரிஞ்சுது. 3 மணி நேரம் இப்பதான் மறுநாளே தொண்டையில அறுவை சிகிச்சை அவருக்கு. அப்புறம் அதை ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நானும் சொன்னேன், உங்க உடல்நலம் ரொம்ப முக்கியம். அந்த பண்பாட்டு பயணம் மாதிரி பல புத்தகங்கள் நீங்க எழுதணும் அப்படின்னு உங்க சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். அதுல இந்த மாதிரி அருமையான ஒரு பயணத்துல நம்ம இருக்கிறோம். இந்த அறிவு பயணத்துல, ஆராய்ச்சி பயணத்துல, பண்பாட்டு பயணத்துல உங்களை எல்லாம் மீண்டும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. அருமையாக நல்லா வரவேற்றுறீங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது சென்ற வார இயலை தொகுத்து ஒரு சின்ன தொகுப்பாக கூற வருகிறார் மீள் பார்வையாக நாகராஜன் அவர்கள். நன்றி சுபத்ரா. அனைவருக்கும் வணக்கம். நான் 2 முறை இந்த சென்ற வாரத்தினுடைய வீடியோ பதிவை நான் முழுமையா நான் கேட்டிருந்தேன். எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியல. அதனால சென்ற இயல் 12வது வாரம் இயல் 11 திராவிட குஜராத் நன்னனின் பொன்னிலம் திருமிகு ஸ்ரீதேவி சுகன்யா அவர்கள் திறனாய்வு செஞ்சிருந்தாங்க. அதுல அவர்கள் அடிக்கோட்டிருந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு படிக்கிறேன். சென்ற வாரம் கலந்து கொள்ள இயலாதவர்கள் இதோட வீடியோ பதிவு நம்மளுடைய ஜேஓசி ஸ்டடி சர்க்கிள் யூடியூப் தளத்துல இருக்கு. நீங்க அதுல போய் நீங்க முழுமையா பார்க்கலாம். ஸோ முதல்ல ஸ்ரீதேவி சுகன்யா அவர்கள் இந்த புத்தகத்தினுடைய நோக்கமாக புத்தகத்தின் ஆசிரியர் என்ன கருதுகிறார் என்பதை ஒரு சின்ன விளக்கம் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதாவது சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளத்திற்கு அந்த கோட்பாட்டை வலுப்படுத்த உதவும் மற்ற சான்றுகளை கோர்வது அல்லது கோர்ப்பது தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு நோக்கமாக தெரிவிச்சிருந்தாங்க, இந்த புத்தகத்தை முழுமையாக பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஒண்ணு மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள், மொழி மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது, இடப்பெயர்கள் மட்டும் உறைந்து இருக்கின்றன அப்படின்றத நம்ம மனதில் வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல் விஷயமாக. 2வது விஷயமாக இந்த புவியியல் இடைவெளி மற்றும் கால இடைவெளியை நிரப்புதல், அதை பத்தின விஷயங்களை நம்ம நினைவுல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3வதாக சமஸ்கிருத இலக்கியத்தில் இல்லாத இந்த இந்திய வடமேற்கு நிலப்பரப்பின் தொன்மையான பெயர்கள் அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனுடைய காரணம் நமக்கே தெரியும். அதற்கும் தொன்மையானது இந்த திராவிட அல்லது தொல் தமிழ் அடையாளங்கள் அப்படின்றத இந்த 3 விஷயங்களையும் நம்ம கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தகத்தை முழுமையா அணுகும் பொழுது. அடுத்ததாக இந்த 11வது இயல் திராவிட குஜராத் நன்னனின் பொன்னிலம்.
ஸோ இதுல வந்து அவங்க வந்து ஒரு 4 விஷயத்த வந்து முக்கியமா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த இயல்ல இருக்கிற விஷயங்கள் தான், பட் ரொம்ப டீட்டெயில்டா வந்து ஆய்வு செஞ்சு தொகுத்திருந்தாங்க. அதுல முதலாவதாக வந்து இடப்பெயர் ஆய்வு. இந்த நன்னனின் சிந்துவெளி தொடர்பு அண்ட் மகாராஷ்டிர தொடர்பு அண்ட் அதன் பிறகு தமிழ்நாட்டு தொடர்பு. இந்த நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் நன்னனின் நன்னனை குறித்து வருகிற அவரோட அடையாளங்களாக வருகிற ஊர்களாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், இந்த கருப்பொருள்கள் எல்லாம் வந்து எப்படி சிந்து சமவெளியிலிருந்து நம்மளால வந்து மேப் பண்ண முடியுது. சிந்து சமவெளியாக இருக்கட்டும், மகாராஷ்டிரமாக இருக்கட்டும், பிறகு தமிழ்நாட்டில் குறைவாக இருந்தாலும் அது ஒரு மீள்நிலைவாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த விஷயத்தை முதலாவது விஷயமாக சொல்லியிருந்தாங்க. இரண்டாவதாக சங்க இலக்கிய ஒற்றுமை. மகாராஷ்டிரத்துல முன்பு இருந்த பிராகிருத மொழி, அந்த மொழியில இயற்றப்பட்ட சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலத்திற்கு இணையாக இருக்கிற ஹாலசத்தசாயி அப்படின்ற ஒரு இலக்கியம் நம்முடைய அகப்பாடல்கள் மாதிரி இருக்கிறதாகவும், அதுல இருக்கிற 700 பாடல்களோட சாராம்சம் சங்க இலக்கியத்தில் இருக்கிற அகப்பொருள் குறித்து இருப்பதாக, அதனுடைய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சிமிலாரிட்டிஸா இருக்கு அப்படின்றத வந்து இரண்டாவதாக எடுத்து வச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹாலாக்கிலார் அப்படின்ற அந்த வார்த்தையோட ஒற்றுமை, அதை வந்து நம்ம சமூக படிநிலையில வந்து நம்ம எப்படி வச்சிருக்கோம், அது நம்ம வந்து சங்க இலக்கிய மரபுல அது வந்து மேம்பட்டதாக வந்து பார்க்கப்படுகிறது. சமஸ்கிருத இலக்கியங்களில் அது எவ்வாறாக கீழ் தட்டாக பார்க்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து தொகுத்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிறகு கொற்றை வழிபாடு, அதை பத்தி ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்களோட மைண்ட்ல இருக்கு, என்னால வந்து எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. அதற்கு அடுத்ததாக மகாராஷ்டிர தென் எல்லையில் உள்ள தைமாபாத் அகழ்வாய்வு குறித்து வந்து டீட்டெயில்டாக வந்து பேசியிருந்தாங்க. அது எப்படி வந்து லேட் ஹரப்பன் ஸ்டேஜஸோட எச்சமாக இருக்கிறது அப்படின்றத குறித்து வந்து விளக்கியிருந்தாங்க. ஸோ இந்த 4 பொருள்களை வந்து முழுவதுமாக விளக்கி இந்த இயல் 11 வந்து திறனாய்வு செஞ்சிருந்தாங்க. இந்த புத்தகத்தில் இருப்பதை மட்டும் திறனாய்வு செய்யாமல் புத்தகத்தை தாண்டி கூடுதல் தேடல்களையும் தொகுத்து வந்து நமக்காக வந்து வழங்கியிருந்தாங்க. அதுல குறிப்பா வந்து 3 விஷயங்கள். ஒன்று வந்து பெகி மோகன் அவர்களுடைய ஃபாதர் டங் மதர்லேண்ட், அதில் இருக்கிற சாப்டர் 6. அது வந்து எப்படி வந்து இந்த ஏர்லி டிராவிடியன் லாங்குவேஜஸ் குறித்து, டிராவிடியனோட சப்ஸ்ட்ராட்டம் எப்படி இந்திய மொழிகள் அனைத்திலும் இருக்கு அப்படின்றத குறித்து வந்து விளக்கி இருப்பாங்க. ஸோ அதை வந்து இவங்க அடிஷ்னல் ரெஃபரன்ஸா வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் 2 வந்து லிங்குவிஸ்டிக் ஆர்கியாலஜி ஆஃப் சவுத் ஏசியா, அந்த தொகுப்புல இருக்கிற சாப்டர் 11 குறித்து வந்து டீட்டெயில்டாக விளக்கியிருந்தாங்க. அண்ட் அதன் பிறகு எப்படி இந்த குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஒரு ஹாப்பிங் பாயிண்ட்ஸாக இருக்கிறது. ஏன்னா வந்து இண்டஸ்ல இருந்து யாரும் தமிழ்நாட்டுக்கு வந்து பறந்து வந்திருக்க முடியாது இல்லைங்களா. இடையில வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருந்து வந்திருக்கணும். அப்படின்றப்போ அது எப்படி இந்த குஜராத்தும் மகாராஷ்டிரமும் இந்த ஒரு தாவும் புள்ளியாக இருக்கிறது அப்படின்றத வந்து அடிஷனல் ரெஃபரன்ஸ் 3ஆக வந்து கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிருந்தது. அதுலதான் வந்து பாலகிருஷ்ணன் ஐயா நிறைய விஷயங்கள் வந்து கூறியிருந்தாங்க. நானே வந்து ஒரு 10-15 விஷயங்கள் வந்து நான் பார்த்திருந்தேன். நான் வந்து கேட்டுட்டே இருந்தனால நான் வந்து குறிப்பெடுக்க மறந்துட்டேன். அதுல குறிப்பா வந்து ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன், ஒரு பண்பாட்டின் பயணம் புத்தகம் வந்து ஒரு நிறைவடைந்த புத்தகம். இதன் பிறகு ஐயா நிகழ்த்துகிற சங்க சுரங்கம், அதில் இருக்கிற தகவல்கள் எல்லாமே வந்து இந்த சிந்து முதல் வைகை வரை இந்த பண்பாட்டின் பயணத்திற்கு வந்து நிறைய வந்து எவிடன்ஸ்களை வந்து கொடுக்குற விதமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் வந்து அதை நான் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக நான் பண்ண போறது இல்லை. இது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து எனக்கு பிறகு வருகிறவர்கள் வந்து அதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. குறிப்பா ஒன்று சொல்லியிருந்தாரு, இண்டஸ் லாங்குவேஜ் படிக்கப்படும் வரைக்கும் நான் அதோட பாடி லாங்குவேஜை படிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அதன் பிறகு வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல சில கொஸ்டின்ஸ் வந்து பேசப்பட்டது. ஒரு கொஸ்டினோட நான் வந்து சாராம்சத்தை மட்டும் நான் வேகமா சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவது கொஸ்டினாக வந்து ஆர்கியலாஜிக்கல் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஏர்லி மெச்சூர் அண்ட் லேட் ஹரப்பன் பீரியட்ஸ் வந்து எப்படி வந்து ஆர்கியலாஜிக்கலா வந்து வகைப்படுத்தப்படுகிறது இந்த அப்படின்றத குறித்தும், அதன் பிறகு வந்து ஹை வெஸ்ட் லோ வெஸ்ட் எப்படி வந்து லேட் ஹரப்பன்ல அதோட தன்மை வந்து மாற்றமடையுது அப்படின்றத குறித்தும் வந்து கேள்வி பதில்கள் வந்து நீண்ட உரையாடலாக வந்து அமைந்தது. அதன் பிறகு டிராவிடியன் சப்ஸ்ட்ரேட், இந்த எர்காட்டிவிட்டி லிங்குவிஸ்டிக்ஸ்ல இந்த எர்காட்டிவிட்டி குறித்தும், அது வந்து ட்ரைபல் லாங்குவேஜஸ்ல எப்படி வந்து இன்னும் இருக்கிறது, அதை குறித்து நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்றது குறித்து ராஜமுத்தரசன் ஐயா வந்து நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்திருந்தாரு. இன்னும் குறிப்பா இந்த டேட்டிவ் சப்ஜெக்ட் வந்து எர்காட்டிவிட்டியோடைய ஒரு ரெசிடியூவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதன் பிறகு டிராவிடியன் கின்ஷிப் குறித்து பலரும் பலப்பட்ட தகவல்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. அது எப்படி வந்து மகாராஷ்டிர பகுதியில் ஒரு பாதி அளவு இருக்கிறது அப்படின்றது குறித்தும், பஞ்சாப்ல வந்து அது இல்லாமல் இருக்கிறது குறித்தும், அண்ட் வந்து
சவுத் பாகிஸ்தான், சிந்து நிலப்பகுதியில வந்து இன்னும் அந்த இந்த டிராவிடியன் கிங்ஷிப்போட அந்த ஒரு சாராம்சம் வந்து இன்னும் உயிர்ப்போட இருக்கு அப்படின்றத குறித்தும் வந்து நிறைய விவாதங்கள் வந்து நடந்தது. அண்ட் இது இல்லாம வேளிர், நன்னன், சாதவாகனர்கள் குறித்தும் அவர்களோட எல்லைகள் குறித்தும் அவர்களோட தமிழ் தொடர்பு குறித்தும் வந்து நிறைய விவாதிக்கப்பட்டது. அண்ட் இறுதியாக வந்து அவர்னா லெகசி, சிமிலாரிட்டி இன் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் பிட்வீன் மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு, இது குறித்தும் ஒரு சிறிய உரையாடல் வந்து நடந்தது. ஜோதிராவ் பூலேவிலிருந்து அம்பேத்கரிலிருந்து பெரியார் வரைக்கும் இந்த சிமிலாரிட்டியும் வந்து நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படின்றத வந்து பாலகிருஷ்ணன் ஐயாவும் ராஜமுத்தரசன் ஐயாவும் வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சென்ற வாரம் இயல் 11 நடந்த முக்கியமான தகவல்களோட ஒரு குறிப்பு. பார்க்க தவறியவர்கள் நம்மளுடைய ஜேஓசி ஸ்டடி சர்க்கிள்ல வந்து இந்த வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்க வந்து பார்க்கலாம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மிக அருமை, ரத்தின சுருக்கமா சொல்லிட்டீங்க நாகா. சென்ற வாரம் நான் வரலனாக்க நீங்க சொன்னதை வச்சே ஒரு ரொம்ப அழகான எனக்கு ஒரு தெளிவு நல்லா கிளியரா தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க. அடுத்தது இந்த குழுமத்தின் ஆணிவேர் மற்றும் ஒரு சிறப்பான ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாமா அவர்களை இந்த வார திறனாய்வாளரை அறிமுகப்படுத்த கூப்பிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சுவர்ணசூர்யாவை வந்து இது வரைக்கும் ஒரு தடவை தான் நேர்ல பார்த்துருக்கேன். ஆனா அந்த ஒரு சின்ன சந்திப்பே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. அவங்க ஒரு சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத ஆச்சரியப்பட வச்சது. அவரை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிக்க சந்தோஷம். ஸ்வர்ணசூர்யா கல்வித்துறையில் செயல்படும் ஒரு உலகளாவிய தன்னார்வ நிறுவனத்தில் தொழில்நுட்ப இயக்குநராக பணியாற்றி வருகிறார். மென்பொருள் பொறியியலாளராக தொழில் வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னர் கல்வித்துறைக்கு மாறினார். ஆசிரியராக பணியாற்றிய போது கணிதம், அறிவியல், வரலாறு ஆகிய பாடங்களை கற்பித்தார். தொடர்ந்து தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைந்து மாநில அளவிலான கல்வி தொழில்நுட்ப திட்டங்களில் பணியாற்றினார். தற்போது வளரும் நாடுகளில் கல்வி மேம்பாட்டிற்கும் சமூக மாற்றத்திற்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே வரலாற்றின் மீது அவருக்கு ஆழமான ஈடுபாடு இருந்து வந்தது. அதைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நேரில் காண்பதும் பல்வேறு பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் அறிந்து கொள்வதிலும் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர். உலகில் உள்ள அனைத்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களையும் ஒரு நாள் நேரில் காண வேண்டும் என்பது அவருடைய நீண்ட கால கனவு. தமிழ்நாட்டில் வளர்ந்தாலும் பள்ளிக் கல்வியில் தமிழை முறையாக கற்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக வரலாற்றின் மீதான ஆர்வம் அவரை தன் வேர்களை நோக்கி திருப்பியுள்ளது. இந்த புதிய பயணத்தின் தொடக்க புள்ளியாக அமைந்தவை பாலகிருஷ்ணன் IAS அவர்களின் உரைகளை தொடர்ந்து கேட்டதும், பின்னர் ஒரு பண்பாட்டின் பயணம் நூலை வாசித்ததும், தமிழ் மொழியின் இலக்கியம், தொல்லியல், பண்பாடு தொடர்ந்து கேட்டதும், பின்னர் பண்பாட்டு மரபுகளை ஆகியவற்றை ஆழமாக அறியவும் ஆர்வத்தை மேலும் வலுப்படுத்தின. தமிழ் ஒரு பெருங்கடல் போன்ற அறிவு பரப்பு என்பதை உணர்ந்து அதில் ஒரு சிறு பயணியாக தன் கற்றலை தொடங்கியுள்ளார். கற்றுக்கொள்வதோடு நிற்காமல் தான் அறிந்தவற்றை மாணவர்களுடன் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார். சுவர்ணசூர்யா வாங்க இயல் 14 திறனாய்வு செய்து அறிமுகப்படுத்துங்க. தேங்க்யூ பாமா. ஸோ நான் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன மன்னிப்போட ஆரம்பிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து தமிழ்ல வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு வந்து நான் பண்ணதே இல்லை இந்த மாதிரி ஃபார்மல் செட்டப்ல. பசங்களுக்கு டீச் பண்ணும் போது பைலிங்குவலா தான் டீச் பண்ணேன். இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் தான் எடுத்தேன். பிளஸ் நான் சொன்ன மாதிரி தமிழ் ஃபார்மலா படிக்காததுனால எனக்கு வந்து இப்ப ரொம்பவே கான்சியஸா இருக்கு. ஏன்னா இங்க ரொம்ப வெட்டரன்ஸ் கூட இருந்துட்டு, அதுவும் பாலா சார் இங்க இருக்காங்க. லைக் எனக்கு ஆல்ரெடி ஒரு மணி நேரமா ஹார்ட் பீட்ஸ் வந்து ப்ராபப்ளி 110ல போயிட்டு இருக்கு. ஸோ ஐ வாண்டட் டு ஜஸ்ட் கிவ் தி ஹெட்ஸ் அப். நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம பைலிங்குவல் தான். நம்ம ராஜமுத்தரசன் சார்லாம் ஆரம்பத்துல இருந்து ஆங்கில கல்வி தான். ரொம்ப அழகா அவங்க பேசுனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பேசுறதும் அப்படிதான் அமையும். இல்ல சார், நிறைய பிழைகள் இருக்கலாம். என்ன ஹோப்ஃபுல்லி டெக்னாலஜி சொன்னா எஸ் சார். இல்ல சார், நான் முதல்ல சொன்னா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஏறும். அப்பாலஜியே தேவையில்லை. என்கிட்ட நல்ல பெரிய கல்லு வச்சிருக்கேன் அடிக்கிறதுக்கு. நீங்க நல்லா பேசுங்க. Thank you, sir. We are in the same boat, Sorna. Don't worry. Okay.
ஓகே சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ இந்த சாப்டர் வந்து சாப்டர் 14, வன்னியின் வேர்கள் வாழ்வின் மரம். இந்த சாப்டர் நான் சூஸ் பண்றதுக்கும் ஒரு பர்சனலான ஒரு காரணம் இருக்கு. அது நான் போக போக சொல்றேன். இந்த போட்டோஸ் நான் இங்க போட்டிருக்கிறது நான் எடுத்த போட்டோ தான், வன்னி மரத்தோடது கொற்கையில. ஸோ நான் சொன்ன மாதிரி டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் கார் எடுத்துட்டு இந்த மரம் பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அதுலேருந்து எடுத்த இந்த போட்டோ. ஸோ இந்த சாப்டர் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சாரோட புக்ஸ்ல வந்து நிறைய நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல வந்து நம்ம நேம் பிளேசஸ், இடப்பெயர்கள், இந்த சிவிலைசேஷன்ஸ் பத்தி நம்ம இப்போ வந்து இந்த சாப்டர் ஸ்பெசிஃபிக்கா வந்து ரொம்ப எக்ஸாக்ட்லி யூனிக்கான ஒரு பர்டிகுலர் பிளான்ட், ஒரு பர்டிகுலர் ட்ரீ பத்தி கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம டிராவிடியன் குஜராத்தும் சரி, மகாராஷ்டிராலும் சரி, லைக் ஆஸ் அ ரீஜன் பார்த்துருப்போம். அதில் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் லைக் அனிமல்ஸ், நம்ம கேமல்ஸ் பற்றி படிப்போம். சார் நிறைய ஷார்க்கோ இல்லை யாக் பற்றி நிறைய சங்கல் லிட்ரேச்சர் பற்றி பேசியிருப்போம். பட் இந்த சாப்டரோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சாப்டர்னு சொல்லுவேன், லைக் வெரி ஸ்பெசிஃபிக்லி ஆன் ட்ரீ அண்ட் ஆன் அ ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷீஸ் ஆஃப் அ ட்ரீ. ஸோ இந்த சாப்டர் நம்ம இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம பார்க்க போகிற செக்ஷன்ஸ் வந்து லைக் ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னோட ஒரு டேக்கும் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி நான் என்னோட கான்டெக்ஸ்டுவல் நாலேஜ் ஆஃப் திஸ் வந்து ப்ராபப்ளி கம்மியாக இருந்தாலும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை நான் படித்த விஷயங்கள் கொஞ்சம் ஆட் பண்ண விரும்புகிறேன் சார் சொன்ன விஷயத்துக்கு மேலே. ஸோ ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கப்புறம் ஒரு சார் வந்து இதில் நிறையா புராணம், நாட்டுப்புற கதைகள், சடங்குகள், இந்த ட்ரீக்கில் சுற்றிவா இருக்க நிறைய விஷயங்களும் பற்றி பேசியிருப்பாங்க. அதை பற்றி பார்ப்போம். தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கிற ரெஃபரன்சஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ கனெக்ஷன் வித் இண்டஸ் வேலி, சிந்து வேலி பண்பாட்டிலோட கனெக்ஷன், கடைசியாக நம்ம இடப்பெயர் சான்றிதழும் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்மரைசேஷன் ஆஃப் என்ன பார்க்க போகிறது. Okay, so starting with the scientific name of it, இது வந்து Prosopis cinerea, hopefully கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ட்ரீ வன்னி வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் காமன் நேம்ஸ். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் நிறைய இடத்துல இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. ப்ளஸ் வெரி பாப்புலர் காமன் ட்ரீ. தமிழ்நாடுல வன்னி, கர்நாடகாவில் பன்னி, ஷாமி, ராஜஸ்தானில் கெஜ்ரி, பஞ்சாப்ல ஜாண்ட், ஒடிசா, தெலுங்கானா எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது இதோட காமன் நேம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து ராஜஸ்தானும் தெலுங்கானா ரெண்டுலேயும் வந்து இட் இஸ் த ஸ்டேட் ட்ரீ. ஸோ கெஜ்ரியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there was even a stamp on this tree. தெலுங்கானாவில் வந்து there's a huge celebration around the tree when it comes to Dashera. So culturally in the tree வந்து has been, even it's still been used in many kind of different forms all over India. இன்னொரு விஷயம் இதில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, லைக் இவ்வளோ டீப் ரூட்டட் கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸில் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்குது. இது வந்து இந்த ட்ரீ வந்து like historically or even right now இது வந்து arid region, that is desert regionல mostly வளர ஒரு ட்ரீ. ஸோ இந்த ட்ரீயோட லைக் ஆல்மோஸ்ட் வாழை மரம் மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரீ ஆஸ் யூஸ்ட் ஃபார் லைக் வெரி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஸோ ஒன்று ஷேடுக்கு லைக் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதோட பார்க் வந்து இட்ஸ் யூஸ்ட் ஃபார் firewood and charcoal, food and fodder, கால்நடைக்கு லைக் வெஜிடேஷனுக்கு. ஆல்சோ இப்போ கூட ராஜஸ்தானில் அதோட பார்க்கும் அந்த பாட்ஸில் இருக்கிற ஸ்டார்ச் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணி நிறைய குசைன்ஸும் பண்ணுவாங்க. முக்கியமாக இது வந்து டெசர்டிஃபிகேஷன் குறைக்கிறதுக்கான ஒரு ட்ரீன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அதோட ரூட்ஸ் ஆர் லைக் வெரி 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 லாங். So the taproot system வந்து it is able to stay alive because of its root system வந்து it's able to absorb water even when there is very very less moisture. So இந்த மாதிரி நிறைய culturally and also like characteristics இருக்கிறதுனால this tree is very very famous, mostly in the arid and coastal regions of India. ஆனால் if you zoom out a little bit, இந்த பிக்சர் நான் காமிக்க விரும்புகிறேன். ஒரு எஜுகேட்டராக இருக்கிறதுனால ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் இந்த செஷனில். லைக் இந்த ஃபோட்டோ பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றுறதுன்னு நீங்கள் சாட்டில் போட முடியுமா? லைக் வாட் யூ திங்க் திஸ் இஸ், இது என்னவா இருக்கலாம்? வாட் டஸ் என்ன முதல் வார்த்தை வர்றதுன்னு நீங்கள் சாட்டில் போட முடியுமா? சாட் ஓப்பன் பண்ணோம் கேளுங்க. கண், சிங்கிள் ட்ரீ, ஓகே.
இன்னும் 2 ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன், then I'll go further. A lone tree in a desert, a landscape. Okay, thank you. Very interesting perspectives. Almost sir கரெக்டாக சொல்லியிருக்காங்க, a lone tree in a desert. என் ஹஸ்பண்டுக்கு அம்மாவது குளோரோஃபில் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ செல் மைக்ரோஸ்கோபிக் செல்லுன்னு சொன்னாங்க. லைக் ஐயோ. பட் ஆக்சுவலி சார் சொன்னது கரெக்டு. இது வந்து ஒரு கூகுள் எர்த்தோட ரீசெண்டான ஒரு ஷாட் எடுத்தேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 kilometer ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ட்ரீ. இந்த ட்ரீ வந்து இட்ஸ் கால்ட் அ ட்ரீ ஆஃப் லைஃப். பெஹ்ரெயின்ல இருக்கிற ஒரு ட்ரீ. அந்த அந்த பெஹ்ரெயின், இப்போ இருக்கிற பெஹ்ரெயின் கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரியில் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்டி பிளேசஸ். ஸோ இது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இட்ஸ் லைக் லிட்ரலி லைக் ஒரு ஆரிட் ரீஜன், பட் தர்ஸ் ஒன் சிங்கிள் ட்ரீ இன் 1 kilometer ரேடியஸ். இது பார்க்கறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன கிளிப் ஆஃப் த ட்ரீ விச் ஐ ஷோட் யூ. த என்டையர் டெசர்ட்ல இந்த இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ட்ரீ இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 400 to 500 years old ட்ரீ. ஸோ இதுதான் 360 வியூ ப்ராபப்ளி. ஸோ இந்த ட்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, லைக் அமாங்ஸ்ட் லைக் ஸோ மச் ஆஃப் லைக் ட்ரை ரீஜன், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செழிப்பான ஒரு ட்ரீ மாதிரி தெரியுது. நிறைய பேர் பீப்புள் கம் ஹியர், தேர்ஸ் a lot of legends, நிறைய கதைகள் இருக்குது இதை பற்றி. ஸோ இது வந்து பெஹ்ரெயினில். ஸோ நம்ம ஜூம் அவுட் பண்ணோம், நம்ம இந்தியா பார்த்தோம், இது பெஹ்ரெயினில். இது வந்து ஒரு ட்வீட் இன் 2019 பை த UAE ஷேக். ஒரு வருஷம் 2015லேருந்து UAE has a thematic concept for every year, so that எல்லாம் பாலிசிஸ் எல்லாம் அவங்களோட எக்கனாமிக்ஸ் எல்லாமே அந்த தீம் பேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து 2019ல இட் வாஸ் கால்ட் as the year of tolerance by the UAE government. அண்ட் அதோட லோகோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி from the ghaaf tree. It's called as the ghaaf tree in UAE. UAEயோட ஆக்சுவலி கண்ட்ரி ட்ரீயே வந்து காஃப் ட்ரீ தான், தட் இஸ் வன்னி மரம். ஸோ இது எல்லாமே ஒரே த சேம் ட்ரீ இஸ் வாட் வி டாக்கிங் அபவுட் இன் UAE, Bahrain and also in India. So this was the tweet by Sheikh saying that this year இதுதான், plus in the logo-க்கு there is an entire video on how they brought the logo and that's based on the tree of வன்னி மரம். ஸோ இது வந்து நம்ம UAE பார்த்தோம், இந்தியா பார்த்தோம். I wanted to bring a global perspective as well. ஸோ என்னோட ஒர்க் ஜென்ரலாக நிறையா கென்யா, சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியாவில் இருக்கிறதுனால நிறையா இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ தாட் I'll give a global perspective. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வன்னி மரம் வந்து ப்ராஸ்பரஸ் இன் ஏரியா வந்து இது ஸ்பீஷீஸ், இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷீஸ், வெறும் இன் இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் UAEல இருக்கிறது. ஆனால் அதோட ஜீனஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அதோட ஃபேமிலியில் வந்து இன்னொரு பிகர் ஜீனஸ் வந்து ப்ராஸ்பரஸ். அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து ஆக்சுவலி ஈவன் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுலையும் இருக்குது. அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. இப்போ மெஸ்கிட், அலகரோபோ, கென்யாவில், நைஜீரியாவில் இதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் if you look at like the use cases, it's very very similar. Same thing, desertification, அதோட pods use பண்றது fodder-க்கு, for agriculture. And also நம்ம போக போக we'll also see there is also a very similar way of like cultural significances of these trees. So ஒரு global perspectiveல this is more scientific about the tree. இது ஒரு one more example, பெருல இருக்கிற ஒரு desertல this is like a last stretch of forest of these specific trees. So the South America, Miso regionல இருக்கிற அதே மரம், but probably a different species but the same family and characteristics. ஸோ இதுதான் நம்ம பார்த்த வன்னி மரத்தோட கொஞ்சம் சயின்டிஃபிக் லைக் ஒரிஜின்ஸ் அண்ட் லைக் ஸ்டோரிஸ் அண்ட் எங்கே இப்போ வரைக்கும் காமனாக அவைலபிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சாப்டர்லையும் நிறைய இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு மித்தாலஜிக்கல் கதைகள், சடங்குகள், ரிச்சுவல், அதோட ஒரு சம்மரைசேஷன் தான் அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு கிவ் ஒரு சின்ன லென்ஸ், ஒரு கண்ணோட். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அடுத்த செக்ஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம நிறைய விஷயம் அந்த சாப்டர்ல போட்டிருப்பாங்க. இது என்னோட டேக். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் லைக் ஒரு ட்ரீஸ்ல ஒரு இவ்வளோ கதைகள் இருக்கும் போது என்ன மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஆந்த்ரோபாலஜி சயின்ஸ் வந்து இங்கே யூஸ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது எனக்கு. ஸோ என்னோட தேடல இது வந்தது. அகைன் இட்ஸ் இஸ் மை ஓன் டேக். பட் ட்ரீஸ் அஸ் அ கான்செப்ட் வந்து இந்த ஆக்சிஸ் முண்டி அப்படின்னா வேர்ல்ட் ஆக்சிஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து தேர் வாஸ் அ ஃபிலாசபர், ரோமன் ஃபிலாசபர் ஹூ brought this into the world. ஸோ இந்த ஆக்சிஸ் முண்டின்றது லைக் there is some significance of this object with
like the roots, the underworld, the earth and the sky, like a living cosmic energy மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகும், மவுண்டன்ஸ்க்கு யூஸ் ஆகும், நிறைய ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்ல இது வந்து ஒரு கான்செப்டா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வன்னி மரத்துல நான் பார்த்த இந்த சார் சொன்ன நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து எனக்கு திஸ் மேட் மீ மோர் சென்ஸ் டு லுக் அட் தீஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரீன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு பிரான்ச்சஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் டச்சஸ் லைக் த ஸ்கை, ஸோ த கனெக்ஷன் வித் த ஹெவன். The earth வந்து trunk, which is more earth, இப்போ இருக்கிற present, and then underworld வந்து roots. ஸோ இந்த 3 different planes of the life வந்து ட்ரீ டச் பண்ணுறதுனால அதுக்கு நிறைய ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ரிச்சுவல்ஸ் இருக்குன்றது I was able to kind of frame it accordingly. இந்த லென்ஸ் வச்சு நீங்கள் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா you'll probably understand more cultural nuances of why do people think like this. ஸோ இந்த கான்செப்ட் வச்சுட்டு அடுத்த செக்ஷனில் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த 3 கேட்டகரிஸ் பார்ப்போம். அந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வன்னி மரம் வந்து எவ்வளோ கதைகள்லையோ லிட்ரேச்சர்லையோ ஒரு சாட்சியாக இருக்குது, ஒரு சீக்ரெட் விட்னஸாக இருக்குது. ஆல்சோ லைக் ஒரு சேவியர், லைக் உயிர் காக்கும் மரம். ஆல்சோ லைக் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஆர் பீப்புள் கம் டுகெதர் அண்ட் டேக் அ டெசிஷன். ஆர் ஈவன் லைக் நிறைய இதில் வந்து வன்னி மரம் வந்து யாரோ ஓடிட்டு இருக்காங்க, ஒரு மரம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரிட்ஜ் ஆகி இட்ஸ் லைக் லிட்டரலி சேவிங் தெம் ஃப்ரம் வாட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இந்த 3 தீமேட்டிக் விஷயங்களாக நான் வந்து இன்டர்பிரேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து கதைகளுக்கு வந்து நிறையவே ஸ்டோரிஸ் இருந்தது. பட் ஐ ஜஸ்ட் ட்ரை டு புட் சம் பிக்சர்ஸ். இங்கே நிறைய மித்தாலஜிக்கல் கதைகள் கற்பனைகள் தான். பட் நான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து கொர்க்கையில் 2000 போன வருஷம் அக்டோபரில் எடுத்தேன். ஸோ இங்கே நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா. அங்கே நிறைய பார்ட்டிஸும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்களும் கதைகள் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் வித் வாட் வாஸ் கிவன் இன் த புக் அண்ட் த ஸ்டோரிஸ் ஃப்ரம் த பீப்புள் இன் த வில்லேஜ். ஸோ இந்த கதைகளில் வந்து ப்ராபப்ளி ஸ்டார்டிங் வித் ஃபயர், இந்த மாதிரி அக்னி சாட்சி வந்து ப்ராபப்ளி சாரோட இன்டர்பிரிட்டேஷன் புக்கில் எப்படி இருக்குன்னா ப்ராபப்ளி வன்னி சாட்சியிலேருந்து அக்னி சாட்சியாக மாறிச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட். ப்ராபப்ளி இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. ஏன்னா வன்னி மரத்தோட பார்க் வந்து வாஸ் யூஸ்ட் இன் அக்னி டு கிரியேட் லைக் ஃபயர். லைக் நிறைய ஹிந்து அண்ட் வேதிக் கல்ச்சர்ஸில் கூட முதல் ஃபயர் வந்து வன்னி மரமும், இஃப் ஐம் நாட் ராங், பீப்புள் மரமும் சேர்ந்து வந்தது தான் அப்படின்ற ஃபயரோட கான்செப்சுவல் நாலேஜே இங்கே ட்ரீலேருந்து சொல்கிறாங்க. இதில் நிறைய கதைகள், ஸ்கந்தர், கான்ட்ரவர்சியல் முருகர், அதுலேயும் கூட ஸ்கந்தர் இங்கேருந்து தான் வந்தாங்கன்னு நார்த் இந்தியாவில் ஒரு கதை இருக்குது. அஃப்கோர்ஸ் ராமர் வந்து ராவணனை ஸ்லேவ் பண்ணதுக்கப்புறம் வன்னி மரத்தை கும்பிட்டாங்கன்னு கதை இருக்குது. அகைன் பிராமணிக்கல் இன்ஃபரன்சஸ் வர வர லைக் பாண்டவா கதைகள், மகாபாரத கதைகள், இதுல நிறைய வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெப்பன்ஸோ இல்லை ட்ரெஷரையோ வந்து மரத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட் வாஸ் ஏபிள் டு சேவ் தெம். நிறைய திருப்பி வந்து இந்த மரத்துலேருந்து எடுத்ததுக்கு கதைகள் இருக்கு. ஸோ பாண்டவர்கள் வந்து பிஃபோர் தே வெண்ட் ஆன் எக்ஸைல் இங்கே வந்து வெப்பன்ஸ்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போனாங்க, திரும்பி வந்தப்போ அதெல்லாம் இருந்தது. அது மாதிரி கதைகள் இருக்கு. இதே மாதிரி நிறைய ஃபோக்லோர்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ்ல வந்து மகாபாரத்தில் ஒரு பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஷெப்பர்ட்ல தட் இஸ் ப்ராபப்ளி ஆர்ட் மேய்க்கிறவங்க, காஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து தே கெப்ட் தே வெப்பன்ஸ் அண்ட் வெண்ட் அவே. ஸோ நிறைய சேவிங், ப்ரொடெக்டிங், ட்ரெஷர், கோல்டு எல்லாமே இந்த மரத்துல நிறைய கதைகள் வந்து ஃபோக்லோர்ல இருக்கு. நான் இருந்தப்போ அங்க இருக்கிற பாட்டி என்கிட்ட சொன்ன 2 விஷயம் வந்து, ஒண்ணு இங்க ஒரு பாம்பு இருக்கு, இங்க புதையல் இருக்கு, இங்க சாமி இருக்கு, அண்ட் கடைசியா அவங்க சொன்னது வந்து which was making more sense from an arid region. லைக் ஒரு 50 வருஷம் முன்னாடி கொர்க்கையில அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபெமைன் ஒரு இது நடந்தது. அப்ப வந்து எல்லாமே பட்டு போச்சு, ஆனா இந்த மரம் மட்டும் நின்றுச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த மரத்தை சுற்றி அவ்வளோ ரிலீஜியஸ், மித்தாலஜிக்கல் அண்ட் நிறைய கதைகள் இப்போ வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. இது நான் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல கம்பேர் பண்ணப்போ இதே ஸ்டோரிஸ் வெரி சிமிலர்லி ஆஃப்ரிக்காலையும் நான் பார்த்தேன், லாட்டின் அமெரிக்காலையும் பார்த்தேன், சவுத் அமெரிக்காலும் வெரி லைக் ஏதாவது ரிச்சுவல்ஸ் பண்ணுறது இல்லை பேய் இருக்கிற மாதிரி கதைகள், ஆர் ஈவன் வெரி ஸ்பெசிஃபிக்லி ஒரு கோல்டோ ட்ரெஷர் இருக்கிற மாதிரி கதைகள் அந்த ஊர்லேயும் நான் படித்தப்போ கிடச்சிது. இப்போ இது வந்து இதுக்கு மேலே இன்னும் 2 சைடில் நான் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைகாட்டமி, ஒரு கான்ஃப்ளிக்டிங்கான இருந்தது. பட் ஐ வாஸ் மோர் கியூரியஸ் அபவுட் இட். வை இந்த புக்கில் அது போட்டிருப்பாங்க லைக் நிறைய காஸ்ட் நிறைய காஸ்ட் இப்போ வரைக்கும் இந்த காஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா அந்த புக்கில், சாரி த காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவில் வந்து இன்னொருக்கும் நிறைய ட்ரைபல் அண்ட் காஸ்டஸ் கம்யூனிட்டியில் வன்னி மரத்தை வச்சு நிறைய செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் இருக்குது வெட்டிங் சைட்டில்.
ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் போட்டிருக்கேன். பந்தக்கால் போடுறதுலேருந்து, வர்ஷிப்பிங் பண்ணுறதுலேருந்து, ஒரு காட்டில் வந்து சாமி கும்பிட்றதுலேருந்து இந்த ட்ரீ ஹேஸ் அ பிக் சிக்னிஃபிகன்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்சோ பரியல் ரிச்சுவல்ஸ். இப்போ வரைக்கும் திருச்சி அண்ட் கடலூர், கோயம்புத்தூர், கொங்கு ரீஜன்ஸில் வந்து தே யூஸ் இந்த ட்ரீ ஃபார் ஃபியூனரல் ஆக்டிவிட்டீஸ். அந்த வுட்டை வந்து ஃபியூனரலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபைனல் டிரான்சிஷனுக்கு இந்த ட்ரீயோட மரம் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் சிமிலர் ஸ்டோரிஸ் இன் லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஆனால் இது நீங்கள் நான் சொன்ன அந்த ஆக்சிஸ் முண்டியில் யோசிச்சு பார்க்கும் போது லைக் யூ ஹாவ் த celebration of life in the earth, final transition, underground burial, almost like underground world, and of course nariya religious more on the sky abindra or perspective la I was able to make sense of like why people look into these trees. So இதுதான் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஸ்டோரிஸ். இப்போ அடுத்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்கலாம்னா நம்மளோட லிட்ரேச்சர் இலக்கியங்கள்ல I think இப்போ இருக்கு ஸ்பெசிஃபிக்காக 4 ஸ்பெசிஃபிக் பிளேசஸில் சார் சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் மோர் இந்த லேட்டர் எடிஷன்ஸ். ஸோ புறநானூறு பதிற்றுப்பற்றில் வந்து இந்த மரம் வந்து நான் சொன்ன மாதிரி லைக் ஆல்மோஸ்ட் இந்த ரைட் சைட் லைக் ஃபியூனரல், பரியல், ஒரு பேட்டில் கிரவுண்டு, அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல 2 இடத்துல வந்து வன்னி மரத்தை பற்றி பேசுகிறாங்க. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு ரொம்பவே கோரமான ஒரு சீன் டிஸ்கிரிப்ஷன்ல வன்னி மரத்தோட வேர்ல வந்து ஒரு கரண்டி மாதிரி பண்ணி அதுல இருந்து ஒரு பரியல் ஃபுட் பண்ற மாதிரி ஒரு நிறைய டெபிக்ஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி இப்போ இன்னும் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிலப்பதிகாரம், மணிமேகலையில வந்து நான் சொன்ன மாதிரி சாட்சியாக லைக் ஆஸ் எ விட்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த ட்ரீயோட பேர் வருது. மன்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வேர் பீப்புள் கம் டுகெதர் அண்ட் டேக் டெசிஷன்ஸ். ஸோ இது வந்து லிட்ரேச்சர்ல இருக்கு. இது நம்ம கொஞ்சம் கதைகள் ஆர் இப்போ இருக்கிற சடங்குகள்ல பார்க்கும் போது சாட்சின்ற கான்செப்ட் நிறைய கதைகள்லையும் வருது. லைக் இந்த வன்னி மரத்து சாட்சியா நான் சொல்றேன், இது வந்து லைக் திஸ் வில் லைக் ஸ்டே ட்ரூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐ திங்க் பாலா சார் ஒரு யூடியூப் வீடியோல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி யூஏஇல நிறைய சாட்சிக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கும் இப்போ வரைக்கும் லைக் வன்னி மரத்துல தான் அந்த காஃப் ட்ரீல தான் பண்ணுவாங்கன்னு. அண்ட் மன்றம் வந்து லைக் பீப்புள் கம் டுகெதர் அஸ் அ கம்யூனிட்டி. ஸோ இதோட ஆந்த்ரோபாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல ஐ திங்க் ஆஃப்ரிக்காலையும் லைக் அந்த ட்ரீல தான் நிறைய பேர் சேர்ந்து வந்து லைக் முடிவெடுப்பாங்க. ப்ராபப்ளி ஷேடா இருக்கலாம் ஆர் இதா இருக்கலாம். சாட்சி பத்தி எனக்கு என்னோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஆஸ்கிங் இந்த இன்டர்நெட். சாட்சின்ற ஒரு கான்செப்ட் வந்து லைக் வாட் இஸ் ஸ்டாண்டிங் த டெஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு சாட்சின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து நம்ம பீப்புள் லிவ் அண்ட் டை சூன், பட் ஒரு மரம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலி வென் தே சே இது ஒரு 400 year 500 year கொர்க்கை இஸ் மென்ட் டு பி லைக் 2000 year old ட்ரீ. ஸோ ஒரு மரத்தை சாட்சி வைக்கும் போது அப்பெல்லாம் சிசிடிவி கேமராவோ நோட்டரி சிஸ்டம் இல்லாதனால இட்ஸ் லைக் அ பிலீஃப் தட் ஓகே இந்த சாட்சியா சொல்லும் போது பீப்புள் கேன் விட்னஸ். ஸோ கண்ணகி கூட ஐ திங்க் இந்த மரத்தை வச்சுதான் ஐ திங்க் வென் ஷி ஸ்பீக்ஸ் டு த பாண்டவா குவீன் இதை பத்தி பேசுவாங்க. ஆர் நிறைய சாஸ்டிட்டி, ஃபர்டிலிட்டி பத்தி கூட சாட்சியாக இந்த ட்ரீ நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம லிட்ரேச்சர்ல வந்து சார் ஆல்சோ பாயிண்ட்ஸ் அவுட் வேர் த ட்ரீ இஸ் in the region, there are stories around it, இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. and still in literature also we have many of these references. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து we saw the region, we saw the இப்போ நெக்ஸ்ட் வந்து obviously we look into how is it connected to Sindhu Valley. So pretty straightforward interpretation இங்க பார்த்தீங்கன்னா seals, we have like evidence of archaeological evidence of clays and clay tablets and seals. அதுல இந்த photo இருந்தது. இது I think I forgot to mention his name. I think it comes next. So Narasimhan, Jairam Narasimhan அப்படின்றவர் like they were able to interpret that what this is this type of a tree, the trees of Indus Valley civilization. This is one of the இந்த ரைட்ல இருக்கிறது one of the artifact of possible that this is a வன்னி மரம். I think sir ஓட interpretation அதுதான் இருக்கும். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா வெரி சிமிலர், ஒரு விமன் இஸ் சிட்டிங் ஆன் ப்ராபப்ளி வன்னி மரம் ட்ரீ அண்ட் தேர் இஸ் அ டைகர். இதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. இது வந்து துர்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்றாங்க. தேர் இஸ் ஆல்சோ ப்ராபபிளி இதுதான் சோழா டைனசிட்டிலையும் ஐ திங்க் டைகர், குவீன் அண்ட் சோளம் அண்ட் வன்னி மரத்துக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் வி குட் லைக் ரிலேட் ஃப்ரம் இண்டஸ் வேலி டு ஹியர்.
ஸோ இதுதான் ஜெயக்குமார் ராமசுவாமி சாரோட ஒரு புக், ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ரிசர்ச் ஆன் த திங்க் 3 gods ஆஃப் தி ஐவிசி அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இருந்தது. ஸோ 3 ஜெபு புல் வந்து 3 டிஃப்ரெண்ட் மரத்தில் கெட்டின மாதிரி ஒரு டெபிக்ஷன் இருக்கு. பீப்புள் ட்ரீ இருக்கு. அண்ட் ஐ திங்க் கடைசியில் போட்டிருக்க இந்த ட்ரீ ப்ராபப்ளி வந்து ஒரு வன்னி மரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அகெயின் the religious significance of a tree அந்த கல்ச்சர்ல ஏன் வந்தது அப்படின்ற, ஏன் வந்து அதை வந்து ப்ராபப்ளி எச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். ஐ திங்க் பாமா மேமோட சாப்டர்ல அவங்க சொன்னாங்க ரீட்டா ரைட், இஃப் ஐம் நாட் ராங், அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல வந்து யூஸ்வலி கல்ச்சரலி நம்ம என்ன வந்து கார்வ் பண்றோமோ இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் பீப்புள் ஆர் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் பை வாட் தே see around. ஸோ இது நான் டோலவீரால இருந்தப்போ ஒரு மியூசியம் போயிருந்தேன். ஸோ இட் வாஸ் ஆல் அபவுட் எம்ப்ராய்டரி ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு ராஜஸ்தானும் குஜராத்லையும் ஒரு ட்ரைபோட எம்ப்ராய்டரி பற்றி தான் அந்த மியூசியமே இருந்தது. ஸோ அந்த ஒரு எம்ப்ராய்டரிக்கும் வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஒரு அதோட யூனிக்னஸ் வந்து அவங்க பார்க்குற ஃப்ளோரா அண்ட் ஃபானா தான் அவங்க எம்ப்ராய்டரியில் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரைபும் வேற ட்ரைபும் அவங்க என்ன எம்ப்ராய்ட் பண்ணுறாங்களோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே see. ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வாட் தே see is what we kind of put it on documentation. So hopefully we are hoping that இந்த ட்ரீயோட நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இங்கே இருக்கு. ஐ திங்க் இதுதான் நம்ம ஆர்எம்ஆர்எலோட லோகோவும், இதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஆர்எலோட லோகோவும் இந்த ட்ரீயோட ஒரு லோகோ இருக்கும். ஸோ அதான் ஐவிசியோடது. ஸோ இது வந்து என்னோட ரிசர்ச் நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ பிக் வேர்ட். பட் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தில் ஐ வாஸ் வெரி ஃபேசினேட்டட் டு கெட் இன் டு தி ஸ்டோரி. இது வந்து ப்ளீஸ் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் கிரெயின், லைக் இது எவ்வளோ உண்மையோ எவ்வளோ இதுன்னு தெரியாது. பட் நான் படித்த வரைக்கும் ஐ வாண்டட் டு பிரிங் அ நியூ லென்ஸ் ஐவிசியோட ரிசர்ச்சில். ஸோ சின்ன வயசுலேருந்து ஆர்கியாலஜி பிடிக்கிறதுனால, லைக் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 years ரொம்பவே ஆர்கியாலஜி பற்றியும் நான் நிறைய படிச்சுட்டு நிறைய வீடியோஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவேன் யூடியூப்ல. ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து ஷி டாக்ஸ் அபவுட் ஆர்கியோ பாட்டனி, பேலியோ ஆர்கியோ பாட்டனி. ஸோ பழைய காலத்து பிளான்ஸ் பற்றி படித்து அதுலேருந்து நம்ம வந்து என்ன மாதிரி எவிடன்சஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஐவிசியில் நம்ம பார்த்தது வந்து கிளே டேப்லெட்ஸ் தான். ஐ திங்க் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸில் பிளான்ஸ்லோட முக்கியத்துவம் என்னது அப்படின்றது ஐ வாஸ் வெரி கியூரியஸ் டு நோ பிகாஸ் ஆஃப் த சாப்டர். ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் வந்து ஆர்கியோபாட்டனியில் வந்து பிளான்ஸோட ரிமைன்ஸ் எடுத்து படித்து நிறைய கல்ச்சர்ஸில் அது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. இட் இஸ் வெரி நியூ. 1960s தான் அது காயினே பண்ணாங்க அந்த வார்த்தை. ஸோ இந்த சீட்ஸ், சார்கோல், பாலன், ஸ்டார்ச், பைலோலெட்ஸ், இதுதான் அந்த பிக் கேட்டகரிஸ் ஆஃப் ஆர்கியோபாட்டனி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸ்னா நிறைய ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ல ஒரு கார்ன் சீடா இருக்கலாம், கார்பனைஸ் சீடா இருக்கும். பேசிக்லி சமையல் அறையில ஏதாவது ஒரு சீடு வந்து கார்பனை இருந்து அப்படியே எக்ஸ்கவேட் ஆகாம இருந்தா அதுலேருந்து we were able to find சில சிக்னிஃபிகன்சஸ். சார்கோல் வந்து வுட் பர்ன் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற அதுல வந்து மைக்ரோஸ்கோபிக்கா யூல் பி ஏபிள் டு see the rings saying என்ன மாதிரி ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த ஃபீல்டு படிக்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறது சார்கோல்ல. So that charcoal is used for telling us what kinds of tree or plants were used as a fuel, as a fire. So இது வந்து one of the way where archaeologists can find some things around it. ஸோ நான் ரீசெண்டாக இது நான் கண்டுபிடிச்சப்போ 2019 வந்த பேப்பர் இது, ஸ்பெயினோடது. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டடி என்ன இருந்ததுன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த ஸ்பெசிஃபிக் 4 regionsல 4 இண்டஸ் அர்பன் பீரியட் சைட்ஸில் வந்து they did a very specific on charcoal analysis. So இந்த wood fuel எடுத்துட்டு அங்கேருந்து they did a lot of charcoal analysis. அதுல வந்து I was very fascinated that when I was reading the paper, நம்ம வன்னி மரத்தோட species was found and Harappala they were able to like kind of pinpoint it. So எனக்கு வந்து it was like ஒரு I don't know, eureka moment, like of course the internet எல்லாம் நானே கண்டுபிடிச்சதுனால ஏதோ ஒரு ஆர்கியாலஜி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். பட் I wanted to share this. Again, I've never யார்ட்டையும் நான் கேட்டதில்லை, but I felt this was a very good connection where we could see a research paper talking about in the plant or firewood present in Harappa, which probably is also an added evidence on all the clay tablets and stories we are hearing. So இது வந்து I wanted to bring it to the discussion here because I thought this is more relevant. So this was the IVC connections. So probably I'm almost at the end of it.
Of course, sir specialty இடப்பெயர் சான்றிதழ்னால there is also a lot of study that sir had done in and the pair that 3 names வச்சு place name markers all over Indiaல வந்து map பண்ணப்போ you can see that இந்த பேர் வச்சு எவ்வளோ place names throughout India, Afghanistan and also in Sri Lanka நம்ம clutter பண்றோம். அந்த மாதிரி you can see a lot of place name markers in the Indus Valley civilization area and also probably all over India in a way. வன்னின்ற பேரு நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ்நாடுலையும் நிறையவே கிளஸ்டரிங் இருக்கு. That's also something that sir brings about. So இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நான் சொன்னது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதோட பேர் பத்தி பார்த்தோம், ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம், மித்தாலஜிஸ் பார்த்தோம், ஸ்டோரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் we went into சங்க இலக்கியம் and then we also went into IVC. இது சாரோட கோட் தான். சார் நிறைய தடவை சொல்வாரு, இட் இஸ் ஆல்வேஸ் அ கண்டினியூட்டி தட் ஹிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட். அது வந்து ஒரு உறைந்த பனி அல்ல ஓடும் நதி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இப்போ வரைக்கும் திஸ் வாஸ் 2026ல ராஜஸ்தான்ல பீப்புள் வேர் ஆக்சுவலி ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் கட்டிங் ஆஃப் கெஜரி ட்ரீஸ். இப்போ கூட அண்ட் ஆல்சோ சிப்கோ மூமெண்ட் அண்ட் நிறைய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இந்த புக்ஸ்க்கு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பீப்புள் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தி ஸ்ட்ரீட், ஸ்டில் வெரி ரெலவெண்ட் இன் ஆர் கல்ச்சர். அண்ட் இந்த பிக்சர் வந்து நான் ஒரு UAE வெப்சைட்லேருந்து எடுத்தேன். ஸோ இது அதே தான். ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்டூடியோ வேர் தேர் செல்லிங் ஷால்ஸ் வித் த காஃப் ட்ரீஸ் அண்ட் ஆல். ஸோ இப்போ வரைக்கும் இட்ஸ் வெரி ரெலவெண்ட் அபவுட் த ட்ரீ அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த archobotany அப்படின்றதுல மேபி Kiradi also we will be able to find more evidences about charcoal and these trees because அது அந்த archaeological evidence for plants is very rare, but கடைச்சா it will really bring in a lot of perspectives on in the connection. So yeah, so with that I conclude. Time கவனிக்கல. So ஒரே மரம் தான், அவ்வளோ ஆண்டுகள் கதைகள், ஒரே வேர் தான், பட் நிறைய ஸ்டோரிஸ், நிறைய கனெக்ஷன்ஸ், Indus Valley and Tamil and the entire connection between names and cultures and rituals. With that I will close. இது நான் எடுத்த இந்த இலை இப்போ கூட என் கூட இருக்கு, but this is something I took in Korkai. With that I'll close, but thank you so much. ஸ்வர்ணா, அதனுடைய லேமினேட்டட் பிரசன்டேஷன் என்கிட்ட இருக்கு. சார் அது இன்னும் சின்ன பாட்டு நான் வச்சிருக்கேன் சார். ஸோ உங்களுக்கு ஒரு லாமினேட் பண்ண ஒரு லீஃப் என்னோட புக்குக்குள்ள இருக்கு சார். Why don't you tell what you did that day and then how it reached me? It was a phenomenal gift. I am keeping it in my library in the Aramaral. In my room it is there. Yes sir. Thank you sir. So நான் இப்போ மதுரையில் இருக்கேன், வீடு மதுரையில் இருக்கு. ஆனால் என்னோட ஊர் வந்து எங்கள் ஆச்சி பெரியம்மா எல்லாம் திருநெல்வேலி தான் இருக்காங்க. ஸோ ஒரு தடவை அங்கே போகும்போது எனக்கு அங்கே போகணும் ரொம்ப நாளாக அடிக்கடி போவேன். பட் அந்த ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கவேஷன், பொருணை சிவிலைசேஷன் வந்து நான் ரொம்ப இன்டென்ஷனலாகவே பார்த்தது கிடையாது. இவந்தோ எவ்ரி சம்மர் வெக்கேஷன் அங்கே தான் நாங்கள் அந்த ஊரில் பஸ் பிடிச்சி தான் ஆதிச்சநல்லூர் கிராஸ் பண்ணி தான் எங்கள் பெரியம்மா ஊருக்கே நான் போவேன். அப்புறம் சாரோட புக் படிச்சதுக்கு அப்புறம் அந்த புக்கில் வந்து there's an entire chapter on this. அப்போ வந்து சாருக்கு ஐ ஹேட் மெசேஜ் ஆன் ஃபேஸ்புக், இந்த மாதிரி சார் நாங்கள் போகிறேன், எங்காவது என்ன விஷயம் பார்க்கணுமா அப்படின்னு. ஸோ ஹீ மென்ஷன் தட் கொர்க்கை போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ ஐ ரியலைஸ் கொர்க்கை வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour drive ஃப்ரம் பெரியம்மாவோட பிளேஸ். ஸோ தென் ஐ டுக் மை கார் அண்ட் ஐ வெண்ட் ஆல் த வே மதுரை டு திருநெல்வேலி போயிட்டு ஆதிச்சநல்லூர் பார்த்துட்டு கொர்க்கை பார்த்துட்டு அந்த அப்போ தோணுச்சு சரி அங்கே ஒரு லீஃப் மட்டும் பறிச்சுட்டு புக்கில் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாலா சார் திருப்பி போய் பார்க்கும் போது ஐ தாட் ஐ ஷுட் கிவ் ஹிம் சம்திங். ஸோ அந்த leaf I thought I'll laminate and give him because it's something I don't know, I felt special to give it to him. So அதை laminate பண்ணி சார் கொடுத்தேன். ஸோ அதுதான் கதை. லேமினேட் பண்ணி எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருவாங்க சார். நெக்ஸ்ட் டைம் பண்ணிடலாம் சார். She came all the way and gave it to me. We are keeping it in the library in Aramaral Indus Research Center. நாங்கள் தமிழ் அறிவு வளாகம் பண்ணதுனாலே அங்கேயே அது போயிடும். Okay sir. Let me start, Bama. Let me start this conversation. How important this presentation? Can I? We've been almost last many years. We have been talking about JOC almost from 20. இந்த வருஷம் நடக்கிற இந்த சீக்வன்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த தொடர், இது வந்து ஒரு வகையில் ரொம்ப வித்தியாசமானதும் ரொம்ப வேல்யூ ஆடடா. எப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதில் பேசுகிற பர்சனாலிட்டி எல்லாருமே அவங்கவுங்க துறையில் ஒரு ஒரு இது வந்து நான் என்னுடைய ஃபெய்த்தே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தமிழ் மாணவன், ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கிறவர், அல்லது ஒரு வரலாறு மட்டும் படிக்கிறவர், ஒரு ஆர்கியாலஜி மட்டும் படிக்கிறவர், ஒரு ஒற்றை ஃபோக்கஸில் இயங்குறவங்களால இதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அப்போ ஒரு மல்டிபிள் ஒரு ஒரு இதில் இருக்கிறவங்க, அப்போ அதனால தான் முத்தரசன் சார் மாதிரி, ஜெயாமாறன் மாதிரி, ஸ்வர்ணா மாதிரி, ஸ்மித்ரா வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில், இப்படி டிஃப்ரெண்ட் பீப்புள், பாமா, இந்த பீப்புள் ஆர் கெட்டிங் ஸ்ரீதேவி, எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. முத்தரசன் சார் வந்து இஎஸ் ஆடட் ரிலேட்டட் டு தி லாங்குவேஜ், இந்த கான்செப்ட், இந்த டிராவிடியன் குஜராத், டிராவிடியன் மகாராஷ்டிரா, இது நான் வந்து பர்பஸாக வந்து லாஸ்ட் டைம் சொன்னேன், திராவிடிய தெலுங்கானா, திராவிட ஆந்திரா, திராவிட தமிழ்நாடுலாம் நான் தலைப்பே கொடுக்கல. இது வந்து பால் வெள்ளைதான் இருக்குன்னு சொல்றது மாதிரி தான். எவ்ரிபடி நோஸ் தட் இட் இஸ் அ டிராவிடியன் ஏரியா, டிராவிடியன் லாங்குவேஜஸ்னு. இப்போ டிராவிடியனா இல்லாத ஏரியாவை திராவிட குஜராத், திராவிட மகாராஷ்டிரான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வீல் பழங்குடிய பேச வேண்டியதான் ஒரு தேவையாக இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபேக்ட். இந்த ஒன்று வந்து ஒரு மரத்தை பற்றி கொண்டு வரும். இந்த கண்ணகியை பற்றி பேசும்போது ஒரு தொன்மத்தை கொண்டு வரும், அந்த கண்ணகியின் சிலம்பு. அப்புறம் பின்னால் ஏறு தழுவல் அப்படிங்கிறது வரும். அப்புறம் ஒரு டைஸ்னு ஒரு மெட்டீரியல் வரும். நான் பர்பஸாகவே இந்த சாப்டர்ஸை எழுதும்போது இது வரைக்கும் பிளேஸ் நேம், இது வரைக்கும் கான்செப்ட், இது வரைக்கும் ஜெனட்டிக்ஸு அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம். அப்போ எங்களுடைய நோக்கமே கூட ஒரு சாப்டர் மட்டும் தனியாக படித்தா கூட அந்த சாப்டரே தனியாக நிற்கணும். நீங்கள் வந்து இந்த வன்னி வேர்கள் மட்டும் படிச்சுட்டு ஒருத்தர் வந்து வன்னியின் வேர்கள் பற்றி புரிஞ்சுக்கிடுவார். அப்புறம் கண்ணகி ஸ்டோரியை மட்டும் படிச்சுட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது சி கேவ் அ குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். சி ஆல்சோ இன்ட்ரடியூஸ் சம்திங் லைக் ஆர்கியோ பொட்டானிக்கல் ஸ்டடி. அதை எப்படி நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எந்த மாதிரி மரம்னு அசியூம் பண்ணலாம். நீங்கள் இந்த வன்னி மரத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. கேஜ்ரிவால்னு இருக்குல்ல, கேஜ்ரிவால்னா கேஜ்ரிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் கேஜ்ரிவால், லோங்கோவால் மாதிரி. அவருடைய சொந்த ஊர் கேஜ்ரிங்கிற மாதிரி அந்த பேரில் தான் அகர்வால், கேஜ்ரிவால் இதெல்லாம் வருது. இந்த கேஜ்ரி, சம்மி, சன்னி, இந்த மைசூர் ராஜா வந்து இன்னைக்கு வரைக்கும் தசராவில் அவர் யானையில் போய் வன்னி மரத்துட்டு தான் போகலாரு. சோழர்களுடைய வன்னி மரமாக இருக்குது. இங்கே போய் சென்னையில் போய் மருந்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு இங்கே இதில் இருக்குது, திருவான்மியூர் ஒரு கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே வன்னி மரம் தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய கோயில்களில் வந்து வன்னி மரம், இந்த கொங்கு பகுதியெல்லாம் வன்னி மரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. அப்புறம் இது ஒரு காலப்போக்கில் வந்து வன்னி வந்து ஒரு பொண்ணுக்கு இணையானது அப்படின்னு கோயிலில் மக்கள்கிட்டலாம் வேலைக்கு வாங்கிட்டு ஒரு ராஜா வந்து சம்பளம் கேட்டால் வன்னி மரத்தே இலையை கொடுத்துறாரு, இதாண்டா உன் சம்பளம்னு, இதுதான் இது பொண்ணுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒருத்தருக்கும். இந்த ஸ்டோரியை நாங்கள் பார்க்கும்போது, இந்த புக்கை எழுதிக்கிட்டு இருக்கும்போது தான் ஐ ரெக்வஸ்டட் ஒன் ஆஃப் சம்படி நோன் டு மீ ஃப்ரம் மை வில்லேஜ் சைடு. எங்கள் ஏரியா நத்தம், திண்டுக்கல், மதுரை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் பேராசிரியர் வேலூரில் வேலை பார்த்துட்டு சொல்லி இந்த நாட்டுப்புற கதையில் ஒன்று இருக்குன்னு சொன்னார். அப்புறம் அந்த வில்லேஜுக்கு போய் நான் 2 ஸ்டோரி நான் கோட் பண்ணியிருப்பேன். ஒருத்தர் வந்து லவர்ஸ் வந்து ஓடி போவாங்க, 2 பிரதரில் இந்த ஊர்க்காரங்களாம் விரட்டிட்டு வருவாங்க. அப்போ வந்து இந்த வன்னி மரம் வந்து அந்த ஆற்றுல வந்து வளைஞ்சு இவங்க 2 பேரும் போகிறதுக்கு வழி கொடுக்கும். உடனே அவங்க கிராஸ் பண்ணோன்னா மரம் திருப்பி நிமிந்துக்கிறோம். இது ஒரு ஸ்டோரி தான். ஆனால் இந்த வன்னி மரம் வந்து இவங்களை காப்பாத்துது அப்படின்னு ஒன்று. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் போய் இந்த சிந்து வெளியிலுடைய இது பாருங்கள். இப்போ கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இந்த வன்னி மரம் வந்து இந்த பெரிய கோயிலில் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் வன்னி மரத்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது போட்டிருக்காங்க, பாமா போட்டிருக்காங்கல்ல. அது வந்து வன்னி மரத்து விநாயகர் கோயில். முன்னால் வந்து வன்னி மரம் அங்கே இருந்தது, அந்த மரத்தை எடுத்து போய் நட்டு இப்போ வன்னி மரத்து விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இப்போ இவங்க ஸ்வர்ணா பேசும்போது சொன்னாங்க, ஜெயக்குமாருங்கிறது அவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர். அவர் ரிசைன் இது பண்ணிருக்காரு. அவர் வந்து என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரங்கள் சிந்துவெளி இருக்கக்கூடிய மரங்கள்லாம் நிறைய பேர், இதில் வந்து வில்வ மரம் இருக்குது, இதில் வந்து வேப்ப மரம் இருக்குது, இதில் ஆலமரம் இருக்குது, இதில் அரச மரம் இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர வன்னி மரம்ங்கிற சொல்ல யாருமே பயன்படுத்தினது கிடையாது. அவர் முதல்ல இந்த நீங்கள் பார்த்தீங்களா, இந்த நௌசாரால வரக்கூடிய அந்த ஒரு பானையில் வந்து 3 மாடு கட்டி இருக்கிறதுல 3 செடியை அவங்க படம் காமிச்சாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்தை வண்டின்னு சொல்லலை, அவர் வந்து அதில் 3 மரம் அதில் காட்டுவார். ஒன்று வந்து அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வன்னி, வில்வம், வில்வம் மரம் சொல்லுவார். அப்புறம் வந்து இந்த மீதி 2, ஒன்று வந்து அரச மரம். அரச மரம் உங்களுக்கு பார்த்தவொடனே தெரியும்,
பீப்பிள் ட்ரீ. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அரச மரம். அப்புறம் வந்து ஒன்று வந்து வில்வ மரம் அப்படின்னு சொல்லுவாரு, ஒன்று வந்து வன்னி மரம் சொல்றாரு. இந்த ரெண்டுலையுமே எதுவுமே வந்து வன்னி கிடையாது. இந்த வன்னி மரம் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தினதுனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் ஹிம் ஆல்சோ. ஹி கேம் அண்ட் மெட் மீ, வி ஹேட் அ டிஸ்கஷன். அது வந்து வில்வ மரத்தை சொல்றான்னு சொல்லி அப்புறம் நான் வந்து இந்த வன்னி மரம் இருக்குன்னு தேடும்போது தான் இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். நீங்கள் வன்னி மரத்தினுடைய அந்த அனாட்டமி, இந்த இலையினுடைய ஸ்ட்ரக்சர், அந்த இலையினுடைய நுனி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த நுனியில வந்து ஒரு வட்டமா இருக்காது. அதனாலதான் இதுதான் வன்னி மரம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த புத்தகம் தான் முதல்ல வெளியில வருது. இதை வன்னி மரம் ஐடென்டிஃபை பண்றது. வன்னி மரம் சிந்துவெளியிலே இந்த வன்னி மரம் இருக்குன்னு சொல்லி சொன்னது ஜெயக்குமார். ஆனா அவர் ஐடென்டிஃபை பண்ணது வேற ஒரு மரம். இதை வந்து நாங்க வந்து மாடிஃபை பண்ணோம். இப்ப இந்த புலிகிட்ட வந்து நிக்குது பாருங்க. இதுல வந்து ஒரு பொண்ணு வந்து மேல உட்காந்துருக்கா. சிலர் வந்து அதை ஸ்பிரிட்டுங்கிறாங்க, தெய்வங்கிறாங்க, பேய்ங்கிறாங்க, ஒரு பெண்ணுங்கிறாங்க. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலி திரும்பி பார்க்குது, நாக்க துருத்திட்டு இருக்கு, அதை மிரட்டுறது மாதிரி பார்க்குது. அவ தெம்பா மேல உட்கார்ந்துருக்கா. ஏன்னா அவ உட்கார்ந்துருக்கிறது வன்னி மரம். அப்ப அந்த வன்னி மரம் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸா இருக்கு. அந்த செகண்ட் திங் அவங்க சொன்னது மாதிரி சாட்சி. அதுக்கு வந்து பிலசாபிக்கல் ரீசன் வந்து மரம்ங்கிறது எப்படி மனிதர்களை தாண்டி வளருன்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஏதாவது ஒரு யாகம், ஒரு கோயில்ல குடமுழுக்கு அல்லது ஒரு கல்யாணம் நடந்தா இன்வேரியபிளி எங்க வீட்டிலேயே பார்ப்பாங்க. மெதுவா நான் ஐயர்கிட்ட நடந்து போறேன் அப்படின்னு சொன்னாலே எங்க வீட்டில் சொல்லுவாங்க, ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிம்பாங்க. கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது ஐயர் முடிச்சு அவர் மூட்டையை கட்டிட்டு இருக்கும்போது நான் மெதுவாக ஐயர்கிட்ட போவேன். அல்லது கோயிலில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது ஐயர்கிட்ட போனேன், எங்கள் வீட்டில் கேட்பாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. நான் அவர்கிட்ட போய் பேச்சு கொடுப்பேன். நான் எதே வச்சிருக்கீங்க, குச்சி வன்னி குச்சி எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பேன். வன்னி குச்சி எடுக்காமல் வருவனா சார் அப்படிவாரு. அப்போ வந்து அவர் வந்து தனியாக வந்து ஒரு சின்ன கயர்ல கட்டி ஒரு துணியில வச்சு கட்டி கொஞ்சம் வன்னி குச்சி தான் கிடைக்கும். வன்னி மரம் எல்லா இடத்துலையும் அதிகமாக கிடைக்காது, ஒவ்வொரு ஊர்லேயும். இதை இந்த இந்த காரியங்கள் பண்ற, இந்த சடங்குகள் பண்ற இந்த ஐயர்கள் வந்து யாகம் பண்றவங்க இதை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கலெக்ட் பண்ணி இவ்வளவுதான் நீளம் இருக்கும், சின்ன சின்ன குச்சி, சின்ன சின்ன குச்சியா அவங்க வீட்டில் இது வந்து ஒரு சொத்து மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ஸ்டாக் இருக்கும், அவங்க போய் கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த யாகத்தை மூட்டுறாரு பாத்தீங்களா, இந்த அக்னி சாட்சிய கல்யாணத்துக்கோ எதுக்கோ நடத்தும் போது அந்த முத எல்லாத்தையும் அந்த விறகெல்லாம் வச்சு எல்லாத்தையும் நெய்யெல்லாம் வச்சும் போது முதல்ல மூட்டுற அந்த நெருப்பை வந்து இந்த குச்சியை வச்சு, ஒரு குச்சி தான், ஒரு குச்சி அல்லது ரெண்டு குச்சி, அதிகபட்சம் எனக்கு வந்து ஒரு குச்சிக்கு மேல யூஸ் பண்ணவே மாட்டார். ஒரு குச்சி ரெண்டு குச்சி சிக்கனமா யூஸ் பண்ணிட்டு மீதி மற்ற குச்சியெல்லாம் போட்டு விறக வச்சு மூட்டி விடுவார். அப்ப நீங்க எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்பேன். வன்னி எடுத்துட்டு வராம வருவனா அப்படின்னு கேட்பார் அவரு. அப்ப எனக்கு வந்து இதுல ஒரு திருப்தி, ஒவ்வொரு தடவை ஒரு வன்னியை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல்லினுடைய எட்டிமாலஜியை வந்து சான்ஸ்கிரிட்ல அனலைஸ் பண்றான். இந்த வன்னிங்கிற சொல், வகுனி அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் அக்னிங்கிறது உருவானது அப்படின்னு சொல்லும் போது, இந்த அக்னி சாட்சின்னு பின்னால வந்து நம்மளை வந்து இந்த அக்னிய மாமுது பார்ப்பான் மறைவளம் காட்ட தீனு வளம் வந்து அப்படின்னு சொல்லி கண்ணையோட கல்யாணம் வந்து அக்னி சாட்சியை நடந்து தீய வளம் வந்தாங்கன்னு சிலப்பதிகாரத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவான். அப்ப இதுக்கெல்லாம் தொடக்கமா இருந்தது, இந்த அக்னி சாட்சிங்கிறதுக்கு தொடக்கமா இருந்தது வன்னி சாட்சி. ஏன் அது வன்னி சாட்சின்னு கேட்டீங்கன்னா, வன்னி மரத்துக்கு கீழே நின்று ஒருத்தன் எவனாவது ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டானா, அவன் பின்னால் அதுல இருந்து இதாக முடியாது, உன்னை யாரு நான் பார்த்ததில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அது மாதிரி ஒருத்தன் சங்க இலக்கியத்துல சொல்லிடுவான். எப்படி சொல்லிடுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணோட பழகிக்கிட்டு அதையும் நான் இன்னொரு இடத்துல இந்த புக்கில் எழுதியிருக்கேன். கல்லூர், பெரும்பெயர் கல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி பேசும்போது, இந்த பெரும்பெயர் கல்லூர்ல இருக்கேன் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு பழகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த பொண்ணை தெரியாதுன்னு காணாத மாதிரி இருந்திருக்கான். அப்போ ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பஞ்சாயத்து கூட்டி இவனை வந்து ஏன்டா அந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுங்கிறான். இந்த சினிமாவில் வரும் பார்த்தீங்களா, மைனர் குஞ்சுன்னு ஒரு படம் தான் வருவாங்க, அது மாதிரி. அப்போ வந்து இவனை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி சிலர் சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் இவங்க தனியாக நின்று பேசுறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொன்னோன்னே, இவன் பொய் சாட்சி சொல்லிட்டான்னா அவன் மேலே சுண்ணாம்பு ஊற்றி எல்லாரும் ஆரவாரமாக கத்துவாங்க. அந்த மாதிரி இருந்தது இந்த வைகை ஆற்றுல இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாண்டதுன்னு ஒரு ஓமை சொல்லும் போது பெரும்பெயர் கல்லூரை பற்றி இது வரும்போது இப்படி வரும். ஆக பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வன்னி மரம் சாட்சியா இருக்கு. மன்னர்கள் இறந்ததுக்கு பின்னால, அந்த சுடுகாட்டுக்கு பின்னால, செத்ததுக்கு பின்னால என்னடா சொல்லி பொய் சொல்லி என்னடா போறங்கிறதுக்கு இந்த வன்னி மன்றம் வந்து ஒரு இறந்ததற்கு பின்னால ஒரு வாழ்க்கைக்கு இதா இருக்கு. அப்ப யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு நான் போயிருந்தப்ப, நான் துபாய் அபுதாபிக்கெல்லாம் போயிருந்தப்ப, அந்த பாலைவனத்துல போகும்போது அந்த ஒட்டகம் அந்த ஏரியாக்காரவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டேன், அந்த வன்னி மரத்தை கண்டுபிடிச்சு இது என்னங்க முக்கியம்னு கேட்கிறேன். அந்த மரத்தை ஏன் முக்கியம்னு அவங்க சொல்றாங்க. அந்த மரத்தினுடைய தேசிய மரமா அது இருக்கு.
இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வன்னி மரம் வந்து சிந்துவெளி பகுதியில், இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்ற பகுதியில் இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் மாதிரி பாட்டரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சூளை பண்ணுறாங்கல்ல பானை, இதில் வந்து கொஞ்சம் நின்று அந்த அந்த தீ வந்து ரொம்ப நின்று ஒரு மாதிரி இருந்தால் டீஆக்சிஃபிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு இந்த முள்ளு செடியை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த வன்னி மரம் மாதிரியான ஒரு செடியை பானை சுடுகும் குயவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எந்த வகையில் பார்த்தாலும் இந்த வன்னி வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தது. அதனால தான் நான் அந்த தமிழ் புக்கு போடும்போது 2023 எடிஷனில் போடுறதுனால நான் 22 கடைசியில் தூத்துக்குடி டாக் போயிருந்தப்ப தூத்துக்குடி கலெக்டர் என் கூட வந்தார். நான் அந்த கொற்கை கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் அந்த மரத்துக்கு கீழே நின்று அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுதான் அந்த தமிழ் புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த ஊருக்காரங்களுடைய பெருமை, நான் அந்த மரத்தில் நின்று இந்த மரத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேள்வி மட்டும் கேட்டுட்டீங்கன்னா போதும். சுவர்ணம் அதே மாதிரி தான் கேட்டு நிறைய பேர் அவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த மரம் 2500 ஆண்டா இருக்கு. 2500 ஆண்டா இருக்கோ, 1500 ஆண்டா இருக்கோ, அல்லது 500 வருஷமா தான் இருக்கோ, அது முக்கியம் கிடையாது. ஆனா அந்த ஊர்ல போர்டு வச்சு 2000 ஆண்டு ஐயா 2500 ஆண்டு பழமையான கொற்கை மரம், கொற்கையில் இருக்கக்கூடிய வன்னி மரம்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்கன்னா அதை நீங்க மதிக்கணும். நம்ம வந்து வி ஹவ் டு டேக். அப்ப ஏன் இன்னும் ஊர்ல இந்த மரம் வைக்கல? ஏன் இன்னும் ஊர்ல இந்த வன்னி மரம் எத்தனையோ இடத்துல இருக்கு, ஏன் அந்த போர்டு வைக்கல? அப்ப அந்த கொற்கை என்பது ஒரு பழமையான ஊர். இந்த கொற்கை வஞ்சி தொண்டி என்பது சிந்துவெளியில் வரும் இடப்பெயர். இந்த வன்னியின் பெயர் இந்த பகுதியெல்லாம் வருகிறது. இது அரசர்களுடைய மரமா வருது. ராஜஸ்தான்ல இருக்கு, தெலுங்கானால இருக்கு, மைசூர் உடையார்ல இருக்கு, சோழர்களுடைய குலமரமா இருக்கு. இது தொடர்ந்து பஞ்சபாண்டவர் கதையில வருது. பஞ்சபாண்டவர் கூட போகும்போது, வனவாசம் போகும்போது இந்த வன்னி மரத்துல போய் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கிறாங்க, டிபாசிட் பண்ணுவேன், சேஃப்டி லாக் மாதிரி. ஒரு மரத்துல இருக்கக்கூடிய பொந்துக்குள்ள இவனுடைய ஆயுதத்தை வச்சா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மரம் வந்து இந்த ஆயுதத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னா இது ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி வச்சுட்டு போறான். ஆக இதெல்லாம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உண்மையினுடைய, நீங்க இது எங்க போய் விட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு போற போக்குல ஒரு ஸ்லைடு ஒன்று காமிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஜாட்னு ஒரு கம்யூனிட்டியை பத்தி ஒரு குறிப்பு இருந்தது. இதை பத்தி எங்க ஐயா பாத்துக்கிறவாருன்னு சொன்ன மாதிரி முத்தரசன் சார் பாத்துக்கிறவாருன்னு நான் முன்மொழிகிறேன். ஏன்னா இப்ப ஒரு புது மேட்டர் ஏற்கனவே பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஜாட்டை பத்தி பேசி. ஏற்கனவே அதை பத்தி அதான் சொல்றேன், அது அவர் ஏரியா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப புதுசா வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் இருக்கோம்ல. இந்த வடபகுதியில போனா வன்னியர்னு இருக்கும், ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அப்புறம் தென்பகுதியில போனீங்கன்னா எங்க ஏரியால எல்லாம் மறவர்கள், முக்குளத்தார், தேவர்கள் இருப்பாங்க, நாடார் இருப்பாங்க. பயங்கரமா சண்டை வேற நடந்துட்டு இருக்கு அந்த ஏரியால. பாண்டியர் சேலர்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை பேஸ்புக்ல போயிட்டு இருக்கு. அது வேற விஷயம். இப்ப இந்த வன்னியர்கள் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தது, எனக்கு தேவை வந்து ஜாதியெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து வன்னி மரத்தை பத்தி பேசணும் என்னங்கிறத. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், இந்த வன்னியர் கம்யூனிட்டில இருந்து இதுக்கு மாறி இருக்காங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு. நீங்க போய் இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா வன்னியர் கிறிஸ்டியன் எம்ப்ளம்னு போட்டு பாருங்க. இப்போ ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, வன்னியர் கன்வெர்ட் கிறிஸ்டியன் எம்ப்ளம் அசோசியேஷன், கிறிஸ்டியன் வன்னியர் அசோசியேஷன் நீங்க போட்டீங்கன்னா ஒரு எம்ப்ளம் வரும். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலுவைக்கு கீழே வந்து ஒரு அக்னி சட்டி இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வன்னியர்கள் வந்து யாரும் தன்னை வன்னியர் படையாட்சி சொல்றதை விட அவங்க பெருமுறைப்படுறது அக்னி குல சத்திரியர். என்னது, என்ன குல சத்திரியர்? அக்னி குல சத்திரியர். அப்ப அக்னி குலம், அதுல இருந்து வந்த சத்திரியரு கிறிஸ்டியன் மதத்துக்கு போனதுக்கு பின்னாலேயும் கிறிஸ்டியன் மதத்துக்கும் அக்னி சட்டிக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க வந்து சிலுவையும் போட்டு கீழே ஒரு அக்னி சட்டியை போட்டிருப்பாங்க. அது யாருக்கு கிடைச்சதுதான் தெரியல, நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்டியன் வன்னி இந்த பார்த்தீங்களா பாருங்க, அக்னி சட்டி. இதுதான் வந்து நீங்க ரிலீஜியன் மாதிரி போனா கூட வண்டியும் உங்க பின்னால வரும். நீங்க போத்துராஜா கதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியா ஃபுல்லா இந்தியா இருக்கு, எந்த ஊர்லயாவது திரௌபதி சாமி கும்பிடுறது வட தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்த எனக்கு காமிங்க. இந்த இடத்துல திரௌபதி வழிபாடு வட தமிழ்நாடு மாதிரி இருக்கு. அரவான் பண்டிகை, அந்த மகாபாரதத்துல வர்ற கதை, அரவான் பண்டிகை எங்க நடக்குது? திரௌபதி கோயில் எங்க இருக்கு? மதுரையில திரௌபதி அம்மன் தெருன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா திரௌபதி அம்மனை இந்த அளவுக்கு கும்பிட்டு இன்னொரு பூமி இந்தியாவில் இல்லை. ஆக அப்பதான் இல்லடா இப்படி போயிட்டு இருக்கு ரூட்னு பார்த்தா கடைசியில ஜாட்னுடைய அதை சார் பார்த்துக்கிடுவாரு. இப்போ பார்க்கும்போது கிளீனா வந்து டேலி ஆகுது. அதை அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு, புத்தகமாகவும் கொண்டு வராது. ஆக நம்ம பேசுறது வந்து மேலும் மேலும் தரவுகளால் வலுப்படுகிறது என்பதுதான் இந்த புத்தகத்திற்கான நியாயம். இதை நீங்க இதை கொண்டு வந்து
அந்த ஆர்கியூ பாட்டனியை கொண்டு வந்து ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து, மரம்னா என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இது ஒரு மனித வரலாறு என்பது ஒரு உறைபனி அல்ல, ஓடும் நதி. இது பயணங்களால் கட்டு அமைக்கப்பட்டது. எவனும் நட்டு வைத்த இடத்தில் அப்படியே குத்த வைத்தில் உட்கார்ந்து குளிர் காய்பவன் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறான், நகர்ந்து வந்தவன் தான் நாகரிகம் படைத்தான் அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான உரைகளால் இது மேலும் மேலும் வலுப்படுகிறது என்பதே என்னை உற்சாகமாக்கிறது. நான் இதை இப்படி சொல்லுவேன், ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். சங்க சுரங்கத்தும் அடுத்தெல்லாம் சாப்டர்லாம் சேர்க்க மாட்டேன், அது தனித்தனியாக புக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் இன்னொரு ரேஞ்சில் இருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதெல்லாம் புதுக்கோட்டை, அம்பாசமுத்திரம், அடுத்து குஜராத், என்னுடைய அடுத்த புத்தக பணியில் இருக்கிறேன். ஆனால் சனிக்கிழமை இதுக்காக நான் செலவிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க ஐயா. அரசையா தான் முதல் கேள்வி கேட்டிருக்காரு. வன்னி மரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வர காரணங்கள் என்ன? இது நீங்க சொல்லிருக்கீங்க, இன்னும் கூடுதலா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அரசையா? மேற்கொண்டு அதாம்மா, இப்போ மரங்கள்லாம் ஒரு இடத்துல பல மரங்கள் இருக்கும். அதனால தனிப்பட்ட இந்த மரத்துக்கு இந்தியா பூரா இப்போ இன்னைக்கு நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இவ்வளவு முக்கியத்துவம் வர்றதுக்கு ஏதாவது அடிப்படை நம்ம ரிலிஜன், அப்புறம் சாட்சியா ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் சேர்ந்த ஒரு இந்தியா பூரா இருக்கிற ஒரு மரமா இருக்கு. அதுக்கு ஏன் எதுக்கு இந்த தேர்வு, இந்த மரம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? சுவர்ணா, யூ லைக் டு சே? சார், என்னோட டேக் நான் அந்த டாட் இருந்ததுல சார், அந்த பெஹ்ரைன்ல. ஸோ எனக்கு இட்ஸ் மோர் ஆந்த்ரோபாலஜிக்கோ சைக்காலஜியா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இட்ஸ் லைக் கிவ்ஸ் ஹோப். ஒரு ஆரிட் ரீஜன்ல ஒரு பச்சையா ஒரு மரம் பார்க்கும்போது ஒரு ஹோப் பண்ற கான்செப்ட் ஹியூமன்ஸ்க்கு எப்பவுமே இட் ஹெல்ப்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் ஃபார் லைஃப். ஸோ அது நம்பிக்கையா இருக்கலாம், விட்னஸா இருக்கலாம். இப்போ ஐ திங்க் நான் இன்னொரு விஷயம் படிச்சேன்னா, ராஜஸ்தான்லயும் ஈவன் இன் லாட்டின் அமெரிக்காலையும் ரெண்டுத்துலயும் ஒரு கதையில இந்த மாதிரி ஃபெமைன்ல லைக் பஞ்சம் இருக்கும் போது எப்படி அந்த பாட்ஸ் இட் வாஸ் ஏபிள் டு கிவ் தெம் லைஃப் பேக். ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் போது எதுவுமே இல்லாத போது ஒரு செழிப்பான ஒரு இடத்துல யூஆர் ஏபிள் டு கெட் ஷேட், யூஆர் ஏபிள் டு கெட் ஃபாலர் அப்படின்ற ஒரு நம்பிக்கைனால ப்ராபபிலிட்டி தான், லைக் மேபி ஹியூமன்ஸ் ஆர் மோர் அட்டாச் டு இட் ஆஸ் ஒரு முக்கியத்துவம். அண்ட் இது ஒரு மாதிரி ஐ திங்க் இந்த ஒரு ஆரிட் ரீஜன்ல இந்த மாதிரி ஒரு ட்ரீ எனக்கு அந்த கூகுள் அர்த் பார்க்கும்போது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருந்தது. ஏன்னா லைக் சடன்லி அவுட் ஆஃப் நோவேர் ஒரு ரொம்பவே ஃப்ளரிஷிங்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி, ஆல்மோஸ்ட் ஒரு ஒயாசிஸ் மாதிரி டெசர்ட்ல பாக்குற ஒரு ஃபீலிங்கா இருக்கும். இது மல்டிபிள் சோசியோ எக்கனாமிக், கல்ச்சுரல், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல். இந்த ஒரு ட்ரீல நீங்க எல்லா டைமென்ஷனும் நீங்க பாத்துலாம். அவங்க சொன்ன ஆந்த்ரோபாலஜிக்கல் டைமென்ஷன், ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு ஒயாசிஸ் மாதிரி ஒரு பச்சை மரம் இருந்தா எப்படி இருக்கும், அது ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒண்ணுமே திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறது, அந்த காயை சாப்பிட முடியும்னா எப்படி இருக்கும். அப்போ ஒண்ணுமே இருக்காம ஒரு விறகு வைக்கிறதுக்கு இருந்தா இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் அது ஒரு அடிப்படையா ஒரு சர்வைவல், ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டீப் சோசியல் சைக்காலஜி, கலெக்டிவ் சைக்காலஜில ஒரு சர்வைவலுக்கு, அந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், அதுதான் ஃபிட்டஸ்ட் மரம் அந்த இடத்துல சர்வை பண்ணுது. எவன் ஒருத்தன் ஃபிட்டஸ்டா இருந்தா அந்த மனுஷன் தான் வாழ்ந்திருக்கான். அப்ப இந்த ஃபிட்டஸ்டுக்கே அது ஒரு உதாரணமா இருக்கு. அப்புறம் அதுவே சாட்சியா இருக்கு. எல்லாரும் வந்தான் போனா, பட் இது மட்டும் கண்டினியூ ஆகுது. அப்ப அதுகிட்ட பொய் சொல்ல முடியாது, அது பார்த்துக்கிட்டு இருக்கு, அது காப்பாத்துது, அந்த காப்பாத்துறது குறியீடு ஆகுது. அப்புறம் அது ரிலீஜியன் ஆகுது. அது ரிலீஜியன் ஆகும்போது மகாபாரத்தில் வருது, இவர் வர்றாரு, அவர் வர்றாரு, அப்புறம் போத்துராஜாலாம் வர்றாரு, அப்புறம் இது விலங்குகளுக்கு, அப்புறம் சூளை அந்த பானைகள் பண்ணும்போது இதுவே செடி இது பண்ணுது. கடைசியில் பொலிட்டிக்கலாக வரும்போது அப்புறம் மைசூர் ராஜா, சோழ மன்னர் ஒரு வன்னி மரம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கிளைம் பண்ணிக்கிறாரு. இது சோசியோ எக்கனாமிக், ஆந்த்ரோபாலஜிக்கல், பொலிட்டிக்கல் எல்லாம் கலந்த ஒரு மல்டி, அதுதான் இதனுடைய வலுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மரம். இது நீங்க அரச மரத்துக்கு கொடுத்த புனிதத்தன்மையவோ அல்லது புத்தருக்கையோட தொடர்பு படுத்தின மாதிரியோ அல்லது ஆலமரத்துக்கு கொடுத்ததெல்லாம் இது கொண்டு வரல. நீங்க பாத்தீங்கன்னா இது பிலசாபிக்கல் மரங்கிறத விட மோர் கிரவுண்டட், மோர் வடிகால் எர்த்லி மரம்னு எனக்கு தோணுது. அதனாலதான் இது மக்கள் மரம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இந்த ட்ரீ கொஞ்சம் ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி இருக்கா மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது இல்லைங்களா, டெசர்ட்ல இருக்கிறது அந்த மாதிரி. அதனால அதுக்கு இட்ஸ் காட் அ
காட்ஸ் கிரேஸ் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிற மனசு மக்களுக்கு. அந்த அந்த வழியில் இந்த வழிபாடு வந்திருக்கலாம். இன்னொன்று சொல்ல விரும்பினேன், தலைவிருச்சிகன்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒன்று இருக்கும், ஒரு தலைமை, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம் இருக்கும். அது ஏன் அதுக்கு தலைவிருச்சிகன்னு கேட்குறது பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு என்னால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சது, பழங்காலத்தில் ஒரு மரம் இருந்திருக்கும், அதுக்கு அடியில் ஒரு சிலை இருந்திருக்கும், அங்கே வழிபாடு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கட்டமைப்பாக கோயில் வந்திருக்கும் அப்படின்ற லாஜிக் தான் எனக்கு ரெசனேட் பண்ணிச்சு. பலர் மதம் பலவிதமான கதைகள் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில், இது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, எந்தெந்த கோயிலில் என்னென்ன மரம் தலைவிருச்சிகமாக இருக்குதுன்னு பார்த்தா, நீங்கள் வன்னி மரம் இப்போ சர்ச் பண்ணதில் தமிழ்நாட்டில் முருகன் கோயிலில் தான் முக்கால்வாசி இருக்குது. எல்லா இடத்துலையும் இல்லை, முருகன் கோயில் இருக்கு. அதே சமயத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு கோயில் வந்தது, குஜராத்தில் ஒரு கோயில் வந்தது. இதை கொஞ்சம் சர்ச் பண்ணணும். இது வந்து ஸ்ரீதேவி கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்துடலாம், பிகாஸ் ஷீ இஸ் வெரி குட் இன் ஃபைண்டிங் பிளேசஸ். ஸோ இது திஸ் ஷோஸ் சம் கான்டினியூட்டி இல்லைங்களா? ஐ மீன், அந்த இடத்துல வந்து சில இடத்துல போவோம், ஒரு மரம் இருக்கும், அதுக்கு அடியில் வந்து நிறைய சேலைலாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கோயில் சிலைலாம் ஒன்றும் இருக்காது. காரணம் வந்து ரொம்ப பழங்காலத்தில் அதுக்கு அடியில் சிலை இருந்திருக்கும், கும்பிட்டுன்னு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் கோயில் வந்திருக்கும், அந்த மரத்தை அபேண்டன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சில இடத்துல இன்னும் அங்கேயும் அந்த மரத்தையும் சுற்றி வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐவ் சீன் திஸ் இன் மெனி. ஆனால் இந்த கல்ச்சர், இந்த ட்ரீ வந்து ஒரு ஹோலினஸ் இருக்கிறது நான் மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கேன், பீகாரில் பார்த்துருக்கேன், அண்ட் மகாராஷ்டிராவில் நிறைய பார்த்துருக்கேன் இது. அண்ட் ஆல்சோ பீகார், இதுலேயும் ஒரிசாவிலும் பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபேர்லி காமன் ஃபினாமினன் நினைக்கிறேன், இந்த ட்ரீ வர்ஷிப்ன்ற இது. இன்னைக்குமே வந்து ஒரு மரத்துக்கு கீழே 3 கல்ல வச்சு கும்பிடுறது வந்து நிறைய கிராமங்கள்ல இன்னைக்கும் நிறைய இன்னும் இருக்குது. சார், ஐ ஜஸ்ட் ஆட் டு தட். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை, புதுக்கோட்டை பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்கு, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க தலைப்பு கொடுக்கும் போதே வந்து அருள்மிகு, இங்கே பாருங்க, பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோயில்னு ஒன்று இருக்கும். இங்கே ஜஸ்ட் போட்டிங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் அருள்மிகு பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோயில் இருக்கும். அதுக்கு இன்னொரு வெர்ஷன் வேற இருக்கும், பெருங்கரையடி அப்படின்னு. காரையடின்னு போட்டிருக்கவங்க இருக்காங்க, கரையடின்னு போட்டிருக்காங்க, மீண்டன்னு போட்டிருப்பாங்க. அது வந்து மீண்டன்னு போட்டு மிண்டன்னு சொல்றது இருக்காங்க. மிண்டன்னு ஒரு குளறு. அப்ப மீண்ட அப்படிங்கிறத வச்சு ஒரு கரை இருக்கு. அதாவது பெரும் காரையடி மீண்ட அப்படிங்கும் போது பக்கத்துல இருக்க கோயில்ல வந்து வெள்ளம் வந்ததுன்னு ஒருத்தர் கதை சொன்னாங்க, அந்த கரையில இருந்து மீண்டதுன்னு. ஆனா மிண்டங்கிற குரூப், மிண்ட ஐயனார் தான் அவரு. சரி, என்னடா சொல்லி அங்க போய் பார்த்தா இவங்க கரையடிங்கிறாங்க, காரையடின்னு ஒருத்தர் சொன்னாரு. அப்ப நான் போய் மெதுவா போய் சார் கேட்டது மாதிரிதான் அந்த கேள்வி கேட்டேன். அங்க இருக்க அங்க சாமி அந்த எல்லாம் பண்றவங்கள, இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்தல விருட்சம்னு ஏதாவது கோயில் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு சார், இந்த இடத்துல இருக்கு பாருங்கன்னு ஒரு இடத்துல போய் காமிச்சாங்க. அந்த கோயிலுக்கு வெளியில அந்த ஜன்னல் வழியாங்க. அந்த மரத்து பேர் நான் கேட்டேன், காரை மரம். நாங்க சரி காரை அடி அப்படின்னு சொல்ல போது, இந்த கோயில் முதல்ல எங்க இருந்ததுன்னா இந்த இடத்துல கும்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் அதுக்கு பின்னால 400 வருஷத்துக்கு மேல கட்டினாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு சின்ன மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே சும்மா கல் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு காரை மரம். அப்பதான் எனக்கு மனசுல வந்து எனக்கு யாவும் வந்தது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நான் அம்பாசமுத்திரத்துக்கு போய் அந்த சைட்ல போய் முண்டந்துறையில இருக்கும்போது காரையாறு அப்படிங்கிற இடத்துல தான் சொரிமுத்து ஐயனாரை பார்த்துட்டு வந்தேன். என்னடா அது காரையாறுல சொரிமுத்து ஐயனார் இருக்காரு, இங்க வந்து காரை மரத்துக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பதான் காரைக்குடி அவங்க வருது. செட்டிநாடு ஃபுல்லா காரைக்குடி பகுதியில ஐயனார் கோயிலா இருக்கு. அப்புறம் போய் தேடுனா குஜராத், இப்பதான் போறேன் அடுத்து, அங்க வந்து காரை. இப்ப காரைங்கிற இடம், காரைங்கிற மரம், காரைங்கிற ஒரு சொல்லு, இது தொடர்பற்ற ஐயனாரு, அது சம்பந்தப்பட்ட குதிரை. இட்ஸ் ஹோல் ஒரு டிஃபிகல்ட் டு பிலீவ் மாதிரி இருக்கும். பட் சம்டைம் தி ஃபேக்ட் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் than தி ஃபிக்ஷன். சரிங்கய்யா. அடுத்து வந்து இவங்க ஜெயாமா வந்து ஒண்ணு போட்டிருந்தாங்க, நீங்களும் பதில் ஷார்ட்டா சொல்லியிருந்தீங்க. புலி மரத்தின் கீழ் பெண் மரத்தின் கீழ் திணைப்புணம் காக்கிறாளோ அந்த பெண். அதை ஆன்சர் பண்ணிட்டோம். ஐ ஹேவ் அ ஃபீலிங் வந்து நான் அந்த புக்லயும் எழுதியிருப்பேன், ஒரு அச்சுறுத்தல் மாதிரியும் அவ தெனாவட்டா உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை வந்து சிலர் ஸ்பிரிட்டுங்கிறாங்க, சிலர் சாமிங்கிறாங்க,
கீழே புலி இருக்கு, ஆனா அவ தைரியமா இருக்கான், அது வன்னி மரம், அந்த புலி வேணா தாவி கூட பிடிக்கலாம், ஆனா அவ பயந்தது மாதிரி தெரியல அப்படின்னு தான் நான் இன்டர்பிரட். மே நாட் பி கரெக்ட், நீ நாட் பி கரெக்ட், பட் இது அச்சுறுத்த. ஏன்னா பின்னால வர்ற கதையெல்லாம் அப்படி இருக்கு. வன்னி மரம் இருக்கும்போது பயப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறான். என்னோட கேள்விங்க ஐயா, நான் அதை கொஞ்சம் தெளிவா கேட்கலாமாங்க ஐயா? கேளுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்பதான் நான் வன்னி மரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். இது பாலைவனத்துல நல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த திணைப்புணம் காக்குறதுல வயல்ல தானே, அங்க மரத்து மேல ஒரு இது கட்டி உக்காந்து காப்பாங்க. அப்ப புலி வரும், யானை வரும், முரசடிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல எல்லாம் வன்னி மரம் இருக்காதோ, நல்லா விளையிற இடத்துல? அதுதான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. எனக்கு என்னவோ அந்த குறியீட்டை பார்த்த உடனே அந்த பெண்ணு மேல மரத்து மேல உட்காந்துருக்கா, கீழே புலி வருது அப்படின்னோடனே தைரியமா விரட்டினாங்க அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப எனக்கு உடனே அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால ஆனா ஜெயா, நான் மோஸ்ட் லைக்லி அது அப்படி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சங்க இலக்கியத்துல நிறைய இடங்கள்ல இந்த திணைப்புணம் அப்படிங்கிற இந்த புன்சை சார்ந்த ரெயின்ஃபர்ட் ஏரியா அக்ரிகல்ச்சர்ல பெண்களுடைய பங்களிப்பை காட்டுறதை விட ஆண்களுடைய பங்களிப்பை விட பெண்கள் பங்களிப்பு அதிகமா காட்டியிருக்காங்க. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொடுத்துருப்பேன், ஒரு சங்கச்சரங்க முறையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்லேயே கொடுத்துருப்பேன். அப்ப எந்த இடத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த திணைப்புனை காக்கும் போது வன்னி மரத்துக்கு பக்கத்துல இருந்த திணைப்புணம் காத்தாங்கன்னு வரவே இல்லை. சரி. அது அவங்க அநேகமா கொட்டகை போட்டு உட்காந்துருப்பாங்க வேற மரத்துக்கு. வன்னி மரம் அந்த கான்டெக்ட் வரவே இல்லை. அதனாலதான் கேட்டேன். அது இட் மேக் சென்ஸ். ஏன்னா இப்ப பாலை பகுதிகளில் தான் இது நிறைய இருக்கா மாதிரி தெரியுது. அப்போ நன்றி ஐயா, அந்த கிளாரிபிகேஷன் தான் வேணும். தேங்க்ஸ். மணி ஐயா ஒரு கருத்து பகிர்ந்திருக்காரு. பானை சில்லுகளை தமிழ்நாட்டில் ஆய்வு செய்வது போல் பிற இடங்களில் ஆய்வு செய்வது குறைவு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல் தொல்லியல் ஆய்வுகள் நடக்கும் இடத்தில் புதைப்பொருட்களில் பண்டைய செடி கொடி மரங்களின் எச்சங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை இந்த உரையின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில நான் ஒரு போனோட்டம் மதுரைக்கு போகும்போது பார்த்துட்டும் வந்தேன். அவங்க நிறைய இதுக்காண்டி தனியா ஃபெசிலிட்டியே வச்சிருக்காங்க. அதுல ஒரே ஒரு கருத்து, இது இந்த மாமல்லபுரத்து பக்கத்துல அந்த செங்கல் கோயில் அதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க அதை தோண்டி எடுத்துட்டு இருக்கப்போ அதுக்கு உள்ள என்னென்ன இருக்குன்றத ரொம்ப அக்கறையோட திரட்டி வச்சு ஆய்வு பண்ண மாதிரி எனக்கு தோணல. அவங்க என்ன பண்ண அப்படியே நோண்டி பார்த்துட்டு ஆஹா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு வேலி போட்டு வச்சாங்க, யாரும் அதை அணுகக்கூடாதுன்ட்டு. ஆனா அந்த இடத்துல கார்பன் டேட்டிங் பண்றதுக்கு ஏதாவது கார்பன் சாம்பிள்ஸ் எடுத்தாங்களா அப்படின்னு பாக்குறப்போ அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தோணல. அது இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் இருக்கலாம். கார்பன் டேட்டிங் பண்ணல, ஆனா அந்த செங்கல்ல உபயோகப்படுத்திட்டு செங்கல்ல பண்ணாங்க. செங்கல்ல சுத்தி இல்ல அந்த பாண்ட் ரெசனன்ஸை கண்டுபிடிச்சாங்க. இட்ஸ் a very approximate method. அந்த கால்குலேஷன் படி அது 400 ADன்னு வந்தது. அந்த இது கரண்ட் சயின்சஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, டேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தேன். ஆனா அது அந்த இடத்த போதுமான அளவு பாதுகாக்காம சும்மா மேம்போக்கா ஒரு பிளாஸ்டிக் உரைய போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க. எனக்கு அது மழையில காத்துல எல்லாத்தையும் அதை அரிச்சிட்டு போறப்போ தாட் சம் வேல்யூபிள் எவிடன்ஸை மிஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அது அந்த இடத்த வச்சுட்டு நான் எல்லா இடத்தையும் பார்க்க கூடாது. பட் இன் ஜெனரல் பாலகிருஷ்ணய்யா சொன்னது போல பானைச்செல்லுகள்ல கிறுக்கல் இருக்கான்றத தமிழ்நாட்டுக்கு வெளியில எவனும் பார்த்ததே கிடையாது. எனக்கு அட பாவீங்களான்னு தோணுச்சு. நான் பார்க்க சொன்னதுக்கு பின்னால MOU போட்டதுக்கு பின்னால தோண்டுன முதல் தோண்டலே 20 பானையில அந்த கீழடியோட டேலி ஆகுது ஒரிசாவில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கவே இல்லை. பிளாக் அண்ட் ரெட் வேர் ஏரியால தான் வருது. நீங்க BRல அப்படிதான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், BRW பாட்ரியில தான் எழுதியிருக்கான், PGW எழுதலைன்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். முத தோண்ட சொன்னேன். இந்த புக்கையும் கொடுத்து என் கையில புக்கை வச்சுக்கிட்டு தான் தோண்டினாங்க. சுனில்குமார் பட்நாயக் இவங்கெல்லாம் போய் தோண்டினாங்க. எடுத்துட்டு கழுவி கொண்டு காமிக்கிறாங்க. எனக்கு அப்படியே ஐ ஹேட் கூஸ் பம்ப்ஸ். இதை நம்ம பார்த்ததே இல்லை. இப்ப அது ஒரு அருமையான கேள்வி நாகராஜன் கேட்டது வன்னி மரத்தை இப்போதான் படங்களில் பார்த்தேன். அதன் பூ கவனம் ஈர்க்கும்படி அழகாக இருக்கிறது. கூடவே இது சீமை கருவேல மரத்தின் இலை பூ காயை நினைவுபடுத்தி வன்னியும் சீமை கருவேலம். ஃபர்ஸ்ட் சீமை கருவேலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடுவோம். இப்ப சீமை கருவேலை நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அதனுடைய அறிவியல் பெயர் ஸ்வர்ணா சொன்னது மாதிரியே இது ஒரு ஜெனரிக் ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோராங்கிறது.
இது வந்து இதனுடைய ஒரு அந்த ஜானர்ல வந்தக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்தது. ஆங்கிலத்தில் இதை பெயர் வந்து மெஸ்கியூட் அப்படி பார்த்து அவங்க காமிச்சாங்க பார்த்தீங்களா, இந்த மெஸ்கியூட்னு காமிச்சாங்க. இந்த சீமை கருவேனம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு பாருங்க. இதை பாப்புலரைஸ் பண்ணது காமராஜர் பீரியட்ல பண்ணாங்க. இந்த ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் அந்த வாழ்வாதாரம் இல்லைங்கிறதுக்காக இது விறகு வெட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு யூ கோ அண்ட் சர்ச் ஃபார் இட் 1950s விமானத்தை பயன்படுத்தி இந்த விதையை வந்து தமிழ்நாட்டில் தூவி விட்டாங்க. பர்டிகுலர்லி இந்த எங்கெங்க விவசாயம் சரியில்லையோ சிவகங்கை ராமநாதபுரம் பகுதியில் இப்போ வந்து எந்த இடத்துல சிவன் கருவேலை போச்சோ அது ஆட்டோமேட்டிக்காக பரவும். அது வந்து அதை அப்புறம் இருக்கிற விவசாயத்தெல்லாம் காலி பண்ணிடும். இப்ப சமீபத்துல வந்து சீமை கருவேலத்தை வெட்டி காலி பண்ணணும். நீங்க வெட்டிலாம் காலி பண்ண முடியாது. சீமை கருவேலை ஒரு இடத்துல செட்டில் ஆயிருச்சுன்னா செட்டில் ஆனதுதான். நீங்க தீ வச்சாலும் சரி என்ன வச்சாலும் சரி. இப்ப சமீபத்துல ஒரு அரசியல் தலைவர் கூட சீமை கருவேலத்தை வெட்டுறது மாதிரி ஒரு யூடியூப்ல போட்டுதாங்க. கையில காய்ச்சி ஒரு சிம்பாலிக்கா வெட்டுறது மாதிரி வெட்டி காலி பண்ணுன்ட்டு. இந்த சீமை கருவேலை வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க கொண்டு வரப்பட்ட கருவேல மரம், வேலை மரம், பார்க்க வேலை மரம் மாதிரி இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு சீமை கருவேலை, ஃபாரின்ல இருந்து வந்ததுனால. ஆனா பூ அவர் சொல்ற மாதிரி அந்த பூ ரெண்டுமே ஒரு ஒத்த குவாலிட்டி. என்னன்னா ஆரிட் ரீஜன்ல வர்றது, தண்ணி இல்லைனாலும் அது வளரும். ஆமா. அடுத்து வந்து அரசையா நீங்க கையகூத்தி இருக்கீங்க. ஒரு 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 புது கேள்விமா. இப்ப ஈழமைட் அப்படிங்கிறோம். இப்ப ஈழம் இருக்கு, அதுக்கு பேர் வந்து இப்ப இந்த புத்தகத்திலேயே கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒத்துருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, தொடர்பும் இருக்கலாம். அது மாதிரி வன்னி மரம் அப்படிங்கும்போது அதுக்கும் இப்ப பண்டார வன்னியன், அங்க ஈழத்துல வன்னி அல்ல இங்க வன்னியர் குலம், இந்த பேர்களுக்கும் தொடர்பு இருக்குமா அல்லது இருக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அது பேரலா இருக்கும் வாய்ப்பு இருக்கா? அதான் இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதை வந்து நான் வந்து இருக்கலாம் ஆமான்னு சொல்ல முடியாத தவிர ஆமான்னு சொல்றது பக்கத்துல போய் நிற்பேன். ஏன்னா நீங்க சிந்துவெளியில என்னுடைய இந்த மேப்ல போய் பாருங்க, அங்க வந்து வன்னி இருக்கும், வன்னி இருக்கும், ஈழம் இருக்கும், யாழ் இருக்கும், நொச்சி இருக்கும். அப்ப எனக்கு வாட் இஸ் த ப்ராப்ளம்? கிளி நொச்சி, நொச்சின்னு கேட்டவுடனே கிளி நொச்சி ஆகும் வருது. வன்னி அப்படின்னு சொன்னா அந்த வன்னி அந்த பகுதி தான், சண்டை நடந்த பகுதி தான் வருது. அப்புறம் அதை வந்து இப்போ வன்னி வாய்க்கால்னு சொல்லி இந்த இதில் தஞ்சாவூர் பகுதியில் வந்து நெடுமாறன் இவங்களாம் போய் ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணியிருந்தாங்க, நடராஜன் இவங்களாம். அதுக்கும் பேர் வன்னி அந்த மாதிரி இந்த தான் பேர் வச்சிருந்தாங்க. அப்போ இந்த பேர் தொடர்கிறது. இதில் வந்து ஐ ஓன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஆனால் நான் அதுதான் வாதாட மாட்டேன். இப்போ கொற்கை, வஞ்சி, தொண்டி, சேரர், சோழர், பாண்டியர்லாம் டேலி ஆகும்போது சிந்துவெளி பகுதியில் வன்னியும் நொச்சியும் ஈழமும் இருந்ததுன்னா, ஈழம் மீன் ILAM, அது இப்போ இன்னைக்கு ஈழம் அப்படின்னு உச்சரிக்கப்படலாம். சிறப்பு லகரம் அங்கே கிடையாது, அதனால அது ஈழம் தான் சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஐ டேக் இட் இஸ் அ வவல் சீக்வன்ஸ் கான்சியஸ் மாதிரி. மேபி அதே மாதிரி இந்த பண்டார வன்னியன் கதை, இந்த வன்னியர்கள் வந்து இலங்கைக்கு புலப்பெயர்வு, இது மாதிரி நிறைய இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதான். இந்த போத்துராஜா கதை என்ன சொல்லணும்னு விரும்பினா, அந்த புலியை பத்தி கொஞ்சம் பேசி இருந்திருந்தீங்களா? புலியுடைய வால் வந்து தூக்கி இருந்தது. இது அனிமல் பிஹேவியர்ஸ் வந்து வால் தூக்கி இருக்கும்போது அது ஒரு ஹாப்பியான மூட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பெண்டா இருக்கும்போது அது ஒரு அட்டாக்கிங் மூட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் உபயோகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். சொன்னா ஏதோ சொன்னாங்களே, பத்தி சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நான் RMRL ஒரு தடவை ஐ திங்க் கீரடியில வந்து அவங்க ரிசர்ச் வந்து கொஞ்சம் ரொம்ப டீப் டைவா ஒரு 2 hour ஒரு யூடியூப் வீடியோ இருந்தது. அது நான் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. ஸோ என்ன ஒரு எம்பசிஸ் பண்ண விரும்புறேன்னா, ஐ திங்க் கீழடியிலையும் பண்ணியிருக்காங்க. பாமா சொன்ன மாதிரி லைக் நிறைய ரிசர்ச், ஒரு செக்ஷனே பாலன் அனாலிசிஸ் பத்தி போட்டிருப்பாங்க. நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். முதல் செக்ஷன் எக்ஸாக்ட்லி அந்த ஃபுட் பத்தி, லைக் நம்ம என்ன சாப்பாடு பண்ணது எல்லாமே ஆக்சுவலி இந்த மாதிரி அனாலிசிஸ், கேஸ்ட்ரோ ஸ்பெக்ட்ரோகிராஃபி, அந்த மாதிரி நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி என்ன நான் இங்க என்ன புதுசா பார்த்தேன்னா, அந்த சார்கோல் அனாலிசிஸ் வந்து அந்த ப்ரெசன்டேஷன்லயும் நான் கேட்கல. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. ஸோ ப்ராபப்ளி ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் எக்ஸ்கவேஷன்ஸ்ல we never know என்ன கிடைக்கும். ஸோ I just wanted to bring that perspective. It's not that நம்ம இங்க பண்ணல, பட் ப்ராபப்ளி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சார்கோல் மைட் பி சம்திங்
இந்த ஃபியூச்சர் கிடைக்கலாம். பட் இன் ஜென்ரல் அந்த யூடியூப் வீடியோ நான் இங்கே போடுறேன். இட் வாஸ் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ், லைக் ரொம்ப டீப் டைவா, லைக் அந்த என்ன சொல்றது, லைக் கால்வாய்கள்ல இருக்கிற ஸ்பெசிமென்ஸ் எடுத்து அதுல இண்டிகோ கண்டுபிடிச்சது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நம்மளும் கீழே கூட ஓரளவுக்கு பண்ணிட்டு நானோ டியூப் கண்டுபிடிச்சாங்க ஸ்வர்ணா. டியூப்ஸ். அந்த நானோ எஸ் டியூப் சார். வந்து அந்த பானைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோட் இருக்குல்ல, அந்த கோட்டு வந்து எஸ். டெலிபரேட்டா பண்ணப்பட்ட ஒரு பூச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சது வந்து இட்டாலியில் இருக்கக்கூடிய சிசா இன்ஸ்டியூட், இட்டாலிக்கு அனுப்பிச்சாங்க. இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் இதை ஸ்டடி பண்ணி நானோ டியூப் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. எஸ் சார். இது வந்து நீங்க எந்த சார்கோல் எடுத்தாலும் சரிங்க, அதுல நானோ டியூப் இருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் டிஸ்கவரி இல்லைங்க, அது பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த சார்கோல் எடுத்தாலும் அதுல நானோ டியூப் இருக்கும், வேரியஸ் டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ஸ்ல இருக்கும். இது வந்து 1990லயே கண்டுபிடிச்ச விஷயம். வந்து சார், கிட்டத்தட்ட அது ஒரு பூச்சின்னு சொன்னாங்க சார். அவங்க வந்து அது வந்து இயல்பா இல்லாம இது ஒரு டெலிபரேட்டா இருந்த கோட் அப்படிங்கிறாங்க. அதை வந்து இல்லைங்க. எழுதியிருக்காங்க. Any fire where oxygen is starved, a nanotube form பண்ணும். The technological challenge is producing the same size nanotube uniformly. அதான் டெக்னிக்கல் ப்ராப்ளம். நீங்கள் வந்து நீங்கள் மரத்தை எடுத்து எரிச்சிட்டு அனலைஸ் பண்ணீங்களா, நானோ டியூப் அங்கே இருக்கும். எல்லா சாக்கோலையும் நானோ டியூப் இருக்கும். இது பானைக்கு உள்ள சார், பானைக்கு உள்ள பானைக்குள்ள பானை வெளிப்புறம் இருக்கு, உள்புறம் இருக்கு. அந்த உள்புறத்துல இருந்ததை வந்து இவங்க சுரண்டி அனலைஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. எனக்கு ஐ எம் நாட் அ டெக்னிக்கல் பர்சன், பட் அவங்க சொன்னது வந்து இந்த எரிஞ்ச விறகு கட்டையோ மரக்கட்டையோ இல்ல, பானைக்கு உள்ள இருந்த பூச்சிங்கிறாங்க. உள்ள இருந்த சாப்பாடுங்களா? சாப்பாடு இல்ல சார், அந்த அந்த சாப்பாடு இருந்த அந்த இது இருக்கும்ல, உள்ள உள்ள ஒரு கோட் இருக்கும்ல, அந்த அந்த லேயர், அந்த லேயரை அவங்க வந்து இப்படி probably I will send that article. என்னுடைய லிட்டில் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, ஆஃப்டர் இந்த குயவன் பண்ண பிறகு ஃபயர் பண்ணி அதை கவுத்து போடுவாங்க. they will put it over. அதனால the place where the fire goes, அது கூட tiny soot particles போகும். நீங்க வீட்டுல ஒரு மெழுகு வத்தி ஏத்திட்டு மேல ஒரு கிளாஸ் வச்சீங்கன்னா அதுல நானோ டியூப்ஸ் டெபாசிட் இருக்கும். திஸ் இஸ் a natural processing. இது ஏன் தெரியுமா, நம்ம கண்டுபிடிச்சது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. காரணம், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த நானோ டியூப் ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்கோபி வாஸ் நாட் அட்வான்ஸ் இனஃப் டு see, அவ்வளவுதான். ஸோ but the nanotube has got very attractive properties because of its conductivity is very high. Anala, how do you produce it so that you could use in an engineering application? Angadam where the major challenge is. This is natural form. But anyway, that's too technical. Anga povenam nenikiren. Yeah. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது மணியா நிறைய லெக்சிக்கல் டிக்ஷனரி அப்புறம் சங்க காரண பெயர் வன்னி மரம்னு எப்படி பெயர் வந்தது? இது இல்ல, அது ஆமா, அது வந்து டிக்ஷனரியில வந்து இது திஸ் இஸ் ஓல்டு. அதுவும் சென்னை பல்கலைக்கழக பேராராதி வந்து சமஸ்கிருத சார்புடையது. அதனால வன்னி வந்து வாக்னியில் இருந்து தான் வந்திருக்குன்றது வந்து அவங்களுடைய இயல்பான ஒரு கண்ணோட்டம். அதுக்கு பாவாணர் அதுக்கு மாற்று கருத்து ஏதாவது சொல்லியிருப்பாரு. நம்ம அதனுடைய வேற இன்னும் தேடணும். அவர் வந்து வாக்னி, அது அக்னின்றதுனால அப்படி வந்திருக்குன்றது அவருடைய கண்ணோட்டம். இது அதற்கு முன்னாடியே இந்த வன்னின்ற பெயர் வந்து திராவிட மொழிகள்ல இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு இந்த வாக்னின்ற பெயர் வந்து மற்ற இந்திய ஐரோப்பிய மொழிகள்ல இல்லை என்பதும் எனக்கு ஒரு அடையாளம். அது தமிழ், அப்போ வந்து சமஸ்கிருதம் அது திராவிட மொழியிலிருந்து இரவல் வாங்கி இருக்கக்கூடும். அதெல்லாம் அந்த அகராதியில வந்து அந்த காலகட்டத்தில் அப்படி அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சமஸ்கிருதம் எதுவும் இரவல் வாங்கியே இருக்க முடியாத ஒரு மொழி அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்த காலத்துல வந்த அகராதிகள். ஆனா நீங்க கேட்ட கேள்வி எங்கிருந்து அந்த பெயர் வந்ததுன்னா, இன்னைக்கு அகராதியில அது சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது. அக்னின்ற பொருளை சுட்டுகிறது அப்படின்றதுதான் இன்னைக்கு அகராதியில இருக்கு. நன்றிங்க ஐயா. நம்ம நிகழ்வை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். நிறைவுக்கு கொண்டு வரலாமா? ஆமாங்க. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி சர்க்கிளோட நோக்கம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ட்டு. இன்னைக்கு வந்து சொன்ன அதை ரொம்ப அழகா வந்து லீட் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இன்றைய நன்றி உரையை நன்றி உரை கூற திரு மணிவண்ணன் ஐயா அவர்களை அழைக்கிறேன்.
நன்றி முனைவர் பாமா. இன்னைக்கு சூடான ஒரு உரை. அது வாக்னி வன்னி நெருப்பு தீ அப்படின்றதுனால நல்ல சுட சுட நிறைய பேசியிருக்கோம். அது தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து ஒவ்வொரு வாரமும் மிகச் சிறப்பாக பாடும் திருமிகு ஸ்ரீதேவி அவர்களுக்கு மிக்க நன்றி. வரவேற்புரை, ஒவ்வொரு முறையும் வரவேற்புரையில வந்து ஏதாவது ஒரு பொடி ஒண்ணு வைப்பாரு. இந்த முறையும் முனைவர் அரசு செல்லையார் மிக அழகாக அந்த பொடியை வச்சிருக்காரு. அது தொடரட்டும். ஏன்னா இந்த தடவை என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்ல சமயம் ரொம்ப ஆர்வமா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு முறை நான் வரவேற்பு கொடுக்க போறப்ப நான் பொடி வைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணேன். ரொம்ப தும்மல் வந்துடுச்சு, அதனால விட்டுட்டேன். சென்ற வார மீள்பார்வையை மிகச் சிறப்பாக இது வரைக்கும் பொதுவாக மீள்பார்வையில வந்து உரையாடலை பத்தி சொல்லவே மாட்டோம். நாகராஜன் அதையும் கொண்டு வந்து பிணைச்சது வந்து இனிமே வர்றவங்களுக்கு அதையும் நம்ம சேர்த்து கொள்ளணும். மீள்பார்வை வந்து உரை மட்டுமல்ல, உரையை தொடர்ந்து வந்த உரையாடல் அப்படின்றதும் அவர் அதை சுட்டி காட்டியிருக்காரு. அதற்கு அவருக்கு நன்றி. இந்த வார திறன் ஆய்வாளரை மிக சிறப்பாக அறிமுகம் செய்த முனைவர் பாமா அவர்களுக்கு நன்றி. அவங்க ஒரே ஒரு முறை தான் பார்த்தாலும் அவங்க வந்து நல்ல நட்பு, அவங்களுக்குள்ள பிணைப்பு தெரியுது. இயல் 14 வன்னியின் வேர்கள் வாழ்வின் மரம் பற்றி அந்த நூல் மட்டும் இல்லாம ஒரு உலகளாவிய பார்வையை கொண்டு வந்த திறனாய்வாளர் திருமிகு சுவர்ணசூர்யா அவர்களுக்கு மிக்க நன்றி. அது வந்து நான் சில இதெல்லாம் அந்த ஆர்ச்சியோபாட்னியை வந்து இந்திய கான்டெக்ட்ல நான் பார்த்ததில்லை. அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அடுத்த முறை பேசும்போது இன்னும் மிகுதியாக தமிழில் பேசி ஆங்கிலத்தை குறைத்து கொள்வதற்கு அவங்களால முடியுன்ற நம்பிக்கையை ஊக்கமும் கொடுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு முறையும் இந்த உரையாடலில் கலந்து கொண்டு புத்தகத்துக்கு இருந்ததுக்கு மேல கூடுதலான ஒரு பிணைப்புகளை கொடுத்து அந்த நூலுக்கு மேல இன்னும் ஆர்வத்தை தூண்டும் நூலாசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. அவருக்காகவே நம்ம வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த முறை அவர் புத்தகத்தில் இல்லாத என்ன சொல்ல போறார் அப்படின்றது ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுறார். அதையும் பதிவு பண்றோம். அதையும் நாகராஜன் கொண்டு வந்தாரு. நீங்க அதை கவனிச்சிங்களா தெரியல, பாலகிருஷ்ணன் ஐயா இதெல்லாம் சொன்னாரு. அது வந்து எங்கேயுமே எழுத்து வடிவில் இருக்காது, உரையாடல்ல மட்டும்தான் இருக்கும். யூடியூப்ல அந்த அளவுக்கு பார்க்காதவங்களுக்கு இந்த சுருக்கம் நமக்கு சுட்டி காட்டுது, அங்க போய் பாருங்க அப்படின்ட்டு. பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் நாகராஜனுக்கும் மிக்க நன்றி. கணினி ஒருங்கிணைப்பை மிகச்சிறப்பாக செய்து வரும் ஸ்ரீதேவி அவர்களுக்கும், யூடியூப் மேலாண்மை எண்ணிம விளம்பர அறிவிப்பு செய்யும் நாகா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இதெல்லாம் உழைப்பு, அவ்வளவாக மக்களுக்கு தெரியாத ஒரு பின்னால் இருக்கிற ஒரு உழைப்பு. அதை இவங்க 2 பேர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. வலைத்தள மேலாண்மை செய்யறது இன்றைய திறனாய்வாளர் சுவர்ணசூர்யா. அவங்களும் வந்து குவைட்டா பின்னணியிலிருந்து இயக்கிட்டு இருக்கிறவங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா பண்றதுனால தான் இதுக்கு இன்னும் இந்த கருத்துகள் நிறைய இடங்களுக்கு பரவுது. அதனால அவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த வார திறனாய்வாளர் நம்முடைய நட்புமிகு திருமிகு சுபத்ரா சுரேஷ் அவர்கள். அவங்க என்ன பொடி வைக்க போறாங்க அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். அவங்களுடைய இது வந்து இயல் 12 கொஞ்சம் அப்படி இப்படி முன்னாடி இன்னைக்கு 14 12க்கு திரும்பி போறோம். கொங்கு மற்றும் நகரத்தார் மரபுகளில் சிந்துவெளி சுவடிகள், இந்த தலைப்பை பற்றி அவர் திறனாய்வு செய்ய இருக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு தொடர்பு இருக்குன்றது கூட நமக்கு தோண்டிருக்காரு. இதுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால அது ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கூட்டத்தில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது மணிவண்ணன். வணக்கம்.